தமிழர் அழகியல் இலக்கிய மரபை மையப்படுத்திய ஒரு வரலாற்று பார்வை. எனது இந்த உரையானது தமிழர் பண்பாட்டின் அழகியல் மரபு பற்றிய விரிவான கருத்து பரிமாற்றத்துக்குரிய ஒரு தொடக்க உரையே ஆகும். இங்கே அழகியல் எனப்படுவது புலன்களின் அனுபவத்துக்குரியதான உணர்வம்சங்கள் பற்றிய ஆய்வியல் என பொருள் விரிவுடையதாகும். இச்சொல்லானது அழகு இயலாகிய இரு சொற்களின் இணைப்பு. இரசனை சார்ந்ததும் அவ்வகையில் புலன்களின் விருப்புணர்வுடன் கூடியதுமான மனப்பதிவு நிலையை சுட்டி நிற்பது அழகு என்ற சொல். இயல் என்பது ஆய்வுத்துறை என்ற பொருளிலே இணைந்து அழகியல் என அமைந்திருக்கின்றது. விருப்புணர்வுடன் கூடிய மனப்பதிவு நிலையை அறிவு நிலையில் தெரிந்து தெளிவதற்கான ஒரு கற்கை துறையாக இந்த அழகியல் திகழ்கின்றது. இந்த அழகியலை தமிழிலே முருகியல் என்றும் அழைக்கின்ற வழக்கம் உண்டு. மேற்படி அழகியல் பற்றிய தெளிவானது நமக்கு இரண்டு நிலைகளில் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஒன்று, அழகை ரசிப்பதற்கு, அதாவது கலைகளை இலக்கியம் போன்றவற்றை ரசிப்பதற்கு அடிப்படையாக தேவையான விஷயங்களே ஒன்று அழகியல் பற்றியது. இன்னொன்று, குறித்த அழகியல் ஆக்கத்தை மதிப்பிடுவதற்கு, அதாவது திறனாய்வு செய்வதற்கு அவசியமாகிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த அழகியல் பற்றிய சில கருத்துக்களை நான் கூறுகிறேன் தமிழ் மரபை சேர்ந்து. மேற்குறித்தவாறான விருப்புணர்வு ஏற்கனவே நான் சொன்ன தலைப்பை மீண்டும் ஒரு வகை சொல்கிறேன். ரசனை சார்ந்ததும் அவ்வகையில் புலன்களின் விருப்புணர்வுடன் கூடியதுமான மனப்பதிவு நிலையை பற்றிய ஆய்வாகத்தான் இது இருக்கிறது. இது திறனாய்வுக்கும் இலக்கிய ரசனைக்கும் அடிப்படையான ஒரு கற்கை முறை சார்ந்தது. அந்த அடிப்படையிலே நான் இதை சொல்லி முயற்சிக்கிறேன். மேற்குறித்தவாறான விருப்புணர்வுடன் கூடிய மனப்பதிவுகளுக்கான தளங்களாக திகழ்பவை இலக்கியங்களும் கலைகளும் ஆகும். இசை, நடனம், சிற்பம், ஓவியம், கட்டிடக்கலை முதலான கலைத்துறைகள் இவை தமிழர் மத்தியில் பல நூறு ஆண்டுகளாக வளர்ந்து வந்திருக்கின்ற கலைகள். இவை தரும் அழகியல் அனுபவங்களை மையப்படுத்திய சிந்தனைகளின் தொகுநிலையே இங்கு தமிழர் அழகியல் என்று சொல்லப்படுகின்றது. மேற்கடி ஆக்க முயற்சிகள் தொடர்பாக கடந்த ஏறத்தாழ 100 ஆண்டு கால பகுதியில் பல நிலை ஆய்வுகள் நடந்து வருகின்றன. சமகாலத்திலும் நடந்து வருகின்றன. இவ்வாறான ஆய்வுகளில் சமநிலை இல்லை என்பது முக்கியமான என்னுடைய தமிழ் ஆய்வியலை பற்றி நான் தேடிக்கொண்டு போனாலே தெரிகிற செய்தி. இலக்கியம் போன்ற ஆய்விலே மிக அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற துறைகள் ஒரு வகையிலே படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. இவ்வகை வருகின்ற ஆய்வுகள் பலவும் உயர் மட்டத்திலே ஆய்வாளர்கள் மத்தியிலே பேசப்படுகின்றனவே அன்றி பொதுமக்கள் வாசிப்புக்கான நிலைக்கு சரியான வகையிலே இதுவரை இட்டு வரப்படவில்லை. எங்களுக்கு சராசரி மனிதனுக்கு விளங்கத்தக்க வகையிலே அந்த அழகியல் அம்சங்களை இலக்கியமோ கலைகளை பற்றியோ பேசுவதற்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம், அந்த தலைமுறையிலே இருக்கிறோம். அந்த முயற்சியை நான் இங்கே தொடக்கி வைக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த தலைப்பிலேயே இசையை பற்றியோ நடனம் பற்றியோ சிற்பக்கலை பற்றியோ ஓவியக்கலை பற்றியோ மற்றும் துறைகள் பற்றி என்னென்ன வளர்ச்சி அழகியல் நோக்கிலே வளர்ந்து மற்றவர்கள் தலைப்புகளை தேர்ந்து புதிய புதிய உரைகளை ஆற்றலாம் என்ற இதை நான் முன்வைத்துத்தான் இதை தொடங்குகின்றேன். அறிமுக நிலையிலான அமைவுள்ள இந்த அரங்கிலே நேர சுருக்கம் கருதி பல தரவுகளை தவிர்த்து என்றால் உண்மையாக 3 மணித்தியாலும் பேச வேண்டிய சப்ஜெக்ட் நான் 40 நிமிஷத்துக்குள்ளே உரையாற்ற வேண்டியிருப்பதனால் இயன்ற அளவுக்கு நேர சுருக்கம் கருதி பல தகவல்களை குறைத்து தேவையானவற்றை வைத்து விட்டு கொண்டுதான் இங்கே சில கருத்துக்களை சொல்லுகிறேன். எனவே அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை என்ற பிரச்சனை இல்லை. ஐயந்தெழுதல் அரங்கிலே இந்த விஷயங்களை நாங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ளலாம். அழகியல் என்ற தொடர் எப்பொழுது பயிற்சிக்கு வந்தது என்றது. தமிழில் அழகு, முருகு ஆகிய சொற்கள் பண்டு தொட்டு வழங்கி வருகின்றவை. ஆயினும் அழகியல் என்ற பெயரிலான ஒரு ஆய்வுத்துறையாக பரிமாணம் எய்திய வரலாறானது ஏறத்தாழ ஒரு 60 அல்லது 70 ஆண்டுகள் காலப்பகுதி சேர்ந்ததாகும். தமிழகத்திலும் ஈழத்திலும் அக்கால பகுதியில் 60கள் 70களில் கலை இலக்கிய வெளிப்பாடுகளில் உள்ளடக்கம் முக்கியமா உருவம் முக்கியமா என்பது பற்றி ஒரு பலத்த விவாதம் நடந்தது. அப்பொழுதுதான் கட்டமைப்பு நிலை என்ற உருவ நிலையை மையப்படுத்தி பேசியவர்கள் அழகியல் என்ற சொல்லை கையாளத் தொடங்கினார்கள், கையாண்டு கொண்டு வந்தார்கள். அழகியல் உணர்வு, அழகியல் அனுபவம், அழகியல் திறனாய்வு முதலான தொடர்கள் இவ்வாறு வழங்கப்பட்டன. இந்த சொற்கள் ஒவ்வொன்றும் ஆங்கிலத்திலே இருந்த சொற்களினுடைய மொழிபெயர்ப்புகளாகத்தான் வருகின்றன. ஈஸ்தட்டிக் சென்ஸ், ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம்
என்ற ஆங்கில தொடர்களின் தமிழாக்கங்களாகவே பகிர்ந்து வந்தன. இவற்றின் முன்னொட்டாக இருக்கிற ஈஸ்தெட்டிக் என்பதற்கு த ஸ்டடி ஆஃப் பியூட்டி எஸ்பெஷலி இன் ஆர்ட், குறிப்பாக கலைகளில் காணப்படும் அழகு வெளிப்பாடு பற்றிய ஆய்வு அழகியல் என ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இங்கிலீஷ் தமிழ் 2009 விளக்கம் தருகின்றது. இவ்வாறான அழகியல் என்பதன் மூலச்சொல்லான ஈஸ்தெட்டிக் என்ற சொல்லானது ஈஸ்தெட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். மேற்படி கிரேக்க சொல்லானது புலன்களின் வாயிலாக உணரும் திறன் என்ற பொருள் தருவதாகும். இவ்வாறான சொல் 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் கலையியலாளராக திகழ்ந்த அலெக்சாண்டர் கோட்லிப் பாம்கார்டன் அவர்களால் கலைத்துறையை சார்ந்த ஒரு கலைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டதாகும். இவ்வாறு உருவான இச்சொல் நாளடைவில் ஆங்கிலத்தினூடாக தமிழில் அழகியல் என்ற பெயருடன் வந்தடைந்தது என்பதுதான் வரலாறு தரும் செய்தி. அப்ப ஒன்று அழகியல் என்னென்று பார்த்துட்டோம், தமிழுக்கு அந்த அழகியல் இந்த காலகட்டத்திலே வந்தது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பிலே மேலும் ஒரு விளக்கம் இங்கே தேவைப்படுகிறது. திறனாய்வுகளுக்குள்ளே ஒரு திறனாய்வு பிரிவுக்கு பேர் அழகியல் திறனாய்வு, ஈஸ்தெட்டிக் கிரிட்டிசிசம். அது ஒரு தனி வகை. அதுக்குள்ளே DKC போன்றவர்கள் கம்பராமாயணத்தை பார்த்த பார்வையை அப்படித்தான் சொல்லுவார்கள். அது திறனாய்வுக்குள்ளே ஒரு பிரிவு. அந்த பிரிவை பற்றி நான் இங்கே பேசவில்லை. இங்கே நாங்கள் பார்க்கிறது அழகியல் என்பது பொதுவான இலக்கிய கட்டமைப்பை, கலைகளின் கட்டமைப்பை பற்றிய பொதுவான அடிப்படை தான் இங்கே பேசப்படுகிறது. அழகியலின் இயல்பு மற்றும் இயங்குநிலை என்ற வகையிலே சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். கலையாக்கங்களில் குறிப்பாக இசை, நடனம், சிற்பம் முதலிய எல்லாவற்றிலும் அழகு என்றால் எவை, அவை எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அடையாளம் காட்டுவதும் அதை விவாத நிலையில் விளக்கி உரைப்பதும் தான் அழகியல் என்ற கலை ஆய்வுத்துறையினுடைய பணியாகும். கலை என்ற அழகண்டா என்ன, சிற்பத்தில் அழகண்டா என்ன, ஓவியத்தில் அழகண்டா என்ன, இலக்கியத்தில் அழகண்டா என்ன, அது எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி விவாதங்களை நடத்துவதற்கான ஒரு தளமாகத்தான் அழகியல் இருக்கின்றது. இவ்வகையில் இங்கு முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், அழகியல் பற்றி பேச வருகின்ற எல்லோரும் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற கோட்பாட்டு அம்சங்கள் முழுக்க கலைகள் சம்பந்தமானதாகவும் இலக்கியம் சம்பந்தமானதாகவும் தான் இருக்கும். என்ற அந்த இலக்கியம் கலைகள் பற்றி பேசுகிற விஷயம்தான் அழகியலாக வருகின்றது. அதை நான் முதலில் பார்க்க வேண்டும். குறிப்பாக மேல நாடுகளில் அழகியல் பற்றி பேசுகின்றவர்கள் துவங்குற இடத்தில் போவார்கள். பண்டைய கிரேக்க அறிஞரான சோக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டலினுடைய கவிதையில் தான் காலூன்றி தங்களுடைய அழகியலை பற்றி பேச தொடங்குவார்கள். அவர் சொன்னது கவிதைகள், பொய்டிக்ஸ். அப்படி வளர்ந்துதான் அந்த சிந்தனை வருகிறது. வடமொழியிலே அழகியல் பற்றி பேச போகின்றவர்கள் அலங்கார சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற நூல்கள், இலக்கணங்களை அடிப்படையாக வைத்தன. அவை இலக்கியத்துக்காக வந்தவை. அது பரதருடைய நாட்டிய சாஸ்திரம் முதலான அலங்கார சாஸ்திரங்களை மையப்படுத்தியே தங்களுடைய விளக்கங்களை தருவார்கள். எனவே கலை பற்றிய அழகியல் பற்றிய விளக்கத்தினுடைய அடிப்படை இலக்கியம் மற்றும் கலைகள் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளுக்கூடாகத்தான் கட்டியெழுப்பப்பட்டது. இது முக்கியமாக நாங்கள் ஒரு முன்னுரையாக நான் சொல்லுகின்றேன். அழகியலின் இயல்பு மற்றும் இயங்குநிலை பற்றிய பார்வையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அழகியல் என்றால் என்ன என்பது பற்றி, அதாவது இலக்கியங்கள், கலையாக்கங்கள் எனப்படுவற்றின் அழகு அம்சங்கள் எவை என்பது பற்றி பலரும் ஒப்பக்கூடிய பொது கருத்துக்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் காரணம், அழகை நுகருமல்ல தீர்மானிக்கும் சுயஉணர்வானது ஆளுக்கால் வேறுபடும். இதனால் இத்துறை சார்ந்து பொதுவான கருத்துக்களை பெறுவதற்கு மிகப்பெரிய வாதங்கள் மேலை நாட்டிலே நடந்து கொண்டு வருகின்றன. மேலும் கலை என்பது புறக்காட்சி பொருளா அல்லது குறியீடா, இது ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் தீர்க்கப்படாத தத்துவ விவாதமாக இருக்கிறது. கலைக்கு நோக்கம் இருக்கிறதா? ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு நோக்கத்தை குறித்து நிகழ்த்தப்படுகிறதா? அப்படியானால் அது கலையாக இருக்குமா? இது கலை பற்றிய விஷயத்திலே வந்த மிகப்பெரிய வாதம். அது உணர்ச்சி அம்சத்தை முன்னிறுத்துகின்றதா அல்லது ஒரு கருத்தை முன்னிறுத்துகின்றதா? இது இன்னொரு வாதம். இதை மட்டும் கலையினுடைய மொழி எப்படி அமைந்திருக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி. இப்படியான விஷயங்களே மிக ஆழமான விவாதங்கள் மேலை நாடுகளில் நடந்து வந்திருக்கின்றன. ஆழ்மன உந்துதல் மற்றும் செய்நேர்த்தி என்று ரெண்டு விஷயம் இருக்கு கலை படைப்பிலே. ஒன்று உள்ளத்தின் அடிமனத்திலிருந்து வருகின்றதை கலையாக இலக்கியமாக படைத்தல் என்பது ஒன்று. பிறகு அப்படி படைக்கும் பொழுது செய்நேர்த்தி என்ற செதுக்குகளை வேலையாக செய்கிறது உண்டு. இதுல எது முக்கியம்? செதுக்குகளை வேலையாக செய்யும் பொழுது அறிவுதான் அங்கு தொழிற்படுது.
கலை ஒன்று உருவாகும் பொழுது. அப்ப அந்த அறிவினாலே கலை உணர்வு கட்டுப்படுத்தப்படுகிறதா? ஒரு கவிதையை எழுதி போட்டு பிறகு திருப்பி திருப்பி முன்னுக்கு பின்னாக மாற்றுவாங்கன்னா கவிதை போயிடுது. எனவே இது சரியான ஒரு கேள்வி இன்றைக்கும் விவாதத்துல இருக்குது. அப்ப ஆழ்மன உந்துதல் கலையா அல்ல செதுக்கு கலையா, எது செய்நேர்த்தியா, எது சரி என்ற பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தா பியர்ட்லி, நீல்சன் கோட்மன், விம்சாட், பெனடிக்டோ க்ரோஸ், ஜான் டூவி, விளாடிமிர் ப்ரோப், ஜேக்கப்சன், அல்தூசர், ரோலாண்ட் பாத், டெர்ரி ஈகிள், ஒரு பெரிய ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கணும். முக்கியமாக இதை பற்றியே 24 மணி நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள். மேற்றுட்டியவரான குரோஸ் அவர்கள் சொன்ன கருத்து எங்களுக்கு இப்ப தேவையானது. அழகியல் உணர்வு பற்றிய கருத்தாக்கங்களுக்கு கவனத்துக்குரியது. சராசரி மனிதனுக்கும் இலக்கிய படைப்பாளிக்கும் சுவை உணர்வில் வேறுபாடு இல்லை. இது அவற்றை முதல் வசன மந்தத்தில் சுவை உணர்வில் வேறுபாடு இல்லை. அவர்கள் இந்த உணர்வு நிலைதான் அழகியல் அனுபவமாக வெளிப்படுகின்றது. அதுவே இலக்கிய சுவை உணர்வின் தொடக்க நிலை. இவ்வாறான அழகியல் அனுபவ நிலை சிறப்பாக தொடரும் நிலையில் தான் ஒரு கட்டத்திலே இலக்கிய ஆராய்ச்சி வருகிறது. பிறகு அந்த இலக்கிய ஆராய்ச்சியிலிருந்து திறனாய்வு தொடங்குகின்றது. அப்ப ஒன்று சுவை உணர்வின் நிலை, பிறகு இலக்கிய ஆராய்ச்சி, பிறகு அது திறனாய்வாக வளர்கின்றது என்று அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் என்ற புத்தகத்திலே பெனடிக்டோ க்ரோஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேல்நாட்டு திறனாய்வாளர்கள் சிலர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு சொற்றொடர் இருக்கும், ஈஸ்தெட்டிக் ஹார்மனி. தமிழ்ல நான் ஒரு மொழிபெயர்ப்பு வச்சிருக்கிறேன், சரியொன்றது மனிதான் சொல்ல வேணும். அதாவது அழகியல் ஒன்றிப்பு என்று ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார், ஈஸ்தெட்டிக் ஹார்மனி. இந்த ஒன்றிப்பு நிலை தமிழ் திறனாய்வாளர்களால் பொதுவாக சமநிலை என்றும் சொல்லப்படுகிறது. இத்தொடர்பில் பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் தந்த ஒரு குறிப்பு எங்களுக்கு இங்கே பயன்படக்கூடிய சிந்திக்கக்கூடியது. முருகியல் அழகியலுக்கு முருகியல் என்றுதான் தமிழ்நாட்டில் சில பேர் எழுதி கொண்டு வருகிறார்கள். முருகியல் என்பது மனிதனின் படைப்பான கலையை பற்றியது. கலைப்படைப்பை காணும் போது நம்முள் ஒரு மாறுபாடு ஏற்படுகிறது. ஒரு உயர்ந்த மனமகிழ்வை தூக்கிறோம். இவ்வகை அனுபவமே முருகியல் அனுபவம் ஆகும். ஒரு சமநிலை, மன அமைதி, உளமகிழ்வு, பார்ப்போனும் பார்க்கப்படும் பொருளும் ஐக்கியமடைகின்ற நிலை, ஒரு தூய்மையான உள்ளுணர்வு இதனால் விளைகின்றது. இதுதான் இந்த ஹார்மனி, ஈஸ்தெட்டிக் ஹார்மனி என்பதற்கு தமிழ்நாட்டு கல்வியாளர்களுடன் விளக்கம். பேராசிரியர் மருதநாயகம் அவர்களுடைய குறிப்பை தமிழ் அழகியல் மரபின் பொதுவான, அதாவது இந்திய கலை மரபின் பொதுவான சாராம்சம் என்று கூட கருதலும் இருக்கிறது. இத்தொடர்பிலே இந்திய அழகியல், குறிப்பாக வடமொழி சார்ந்த அழகியல் தொடர்பான மற்றும் ஒரு குறிப்பை மட்டும் இங்கே சொல்ல வருகிறேன். அவர்கள், அதாவது வடமொழி ஆலங்காரிகர்கள், அவர்களுக்கு அலங்கார சாஸ்திரம் செய்தவர்களுக்கு ஆலங்காரிகள் சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்திலே. அவர்கள் மிக தீவிரமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் இலக்கியத்தின் ஜீவன் என்னென்று சொல்லி. இலக்கியத்தினுடைய ஜீவன், இலக்கியத்தின் உயிர் எங்கே இருக்கிறது என்று தேடி இருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார் ரசத்திலே இருக்கின்ற, ஒருவர் சொன்னார் துவனியிலே இருக்கின்ற, ஒருவர் சொன்னார் ரீதியிலே இருக்கின்ற, மற்றவர் சொன்னார் அலங்காரத்திலே இருக்கின்ற சொல்லி. இதெல்லாம் வடமொழி இலக்கியத்துல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருவார்கள். எல்லாத்தையும் பார்த்து கடைசி பார்த்தா வாதங்களுக்கு கடைசியில் ஒருவர் சொன்னார், எல்லாம் இல்லை, இவை எல்லாம் பொருட்பொருத்த முறை அமைந்த நிலையான ஔச்சித்தியம், பொருத்தப்பாடு என்ற அம்சத்துல தான் இருக்கின்ற இப்படி வந்திருக்கிறது. இப்படி அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், இந்த கலையினாலே என்ன கிடைக்கும் என்றால் இலக்கிய அழகினால் அடையும் ஆனந்த நிலையை பற்றி சொல்லுவார்கள். ஆனந்த நிலைக்கு வடமொழியிலே பிரதிபா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பிரதிபா என்பது அவர்கள் பஷ்யாந்தி எனப்படும் முற்றத்தெளிந்த மெய்மை, அதாவது அல்டிமேட் ரியாலிட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் உள்ளது, தமிழ்ல சொல்றது முற்றத்தெளிந்த மெய்மை என்ற அனுபவ நிலைக்கு இணையாக இந்த பிரதிபா சொல்லப்படுகிறது. நாங்கள் அது வேற நேரத்தில் எங்களால உணர்ந்து கொண்டு போற ஒரு உண்மை பொருளுக்கும் நாங்கள் கலையில் அனுபவிக்கிற உண்மை பொருளும் ஒரு இடத்துல சந்திக்குது என்று சொல்லுகின்றது போன்ற ஒரு குறிப்பைத்தான் அவர்கள் தருகிறார்கள். சரி, இவ்வளவும் நான் அழகியல் என்ற கலை அம்சம் பற்றி மிக மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனக்கே கணக்க விளங்குறது கட்டப்பட்ட சப்ஜெக்ட். ஏன்னா என்ற அளவுக்கு என்னுடைய தரத்திலே நான் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். தமிழரின் அழகியல் சிந்தனையை தொடங்கும் பொழுது முன்னிற்கும் முதலாவது விஷயம் அது பற்றிய சொற்கள்.
தமிழிலே எல்லாமாக 70 சொற்கள் இருக்கிறதாம் அழகலை பற்றி. அழகு, அணங்கு, அணி, அம், எழில், ஏர், கவின், கோலம், பொற்பு, இப்படி 70 சொற்கள் வரை இருக்கிறது என்றது நிகண்டுகள்ல இருக்கின்றன. 2 நிகண்டு அங்க முக்கியம். ஒன்று 52 லிஸ்ட் பண்ணது, ஒன்று 70 லிஸ்ட் பண்ணது. ஒன்று பிங்கள நிகண்டு, மற்றது ஆசிரிய நிகண்டு. எனவே அழகு என்ற பண்பின் மீது தமிழர் சமுதாயம் கொண்டிருந்த மிகப்பெரிய ஈடுபாட்டை இந்த நிகண்டுகள் காட்டுகின்றன. 70 சொல்லுன்னா 70 சொல்லும் ஒரு விஷயத்தை தான் சொன்னது ஒன்றா இல்லை. ஸ்டேட்ஸ் ஆஃப் மீனிங் சின்ன சின்னதா வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோட அழகுணர்களுடைய பல்வேறு பரிமாணங்களை அவை சொல்லுவனவாக இருக்கலாம். அது தனியே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். நான் இங்கே பட்டியல் கொடுக்கவில்லை. இப்படி இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வித்தியாசத்துல அழகின்ற வெவ்வேறு பண்புகளை சொல்லுகின்றது என்று சொல்லலாம். தமிழ் மொழியின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியத்திலே அழகு பற்றிய விஷயம் 3-4 அம்சங்கள் சொல்லத்தக்கன. ஒன்று, மெய்ப்பாட்டியல் என்ற பகுதி அங்கே நவரசங்களை பற்றி சொல்லுகிறது. நவரசத்துல 8 ரசங்களை பற்றி சொல்றது. நகையே, அழுகை, இளிவரல், மருட்டை என்று சொல்லுகிற அந்த நாட்டியத்தில் சில பாவங்கள் பற்றிய விஷயங்களை சொல்லுகின்றது. செய்யுளியலிலே வனப்பு என்ற பகுதியிலே ஒரு இலக்கிய வகையாக அழகு என்ற பெயர் அமைந்திருக்கிறது. அது சொல்லுவார்கள், செய்யுள் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அவ்வகைதானே அழகென மொழிபெயர்ந்து சொல்லுகின்றார்கள். பேச்சு வழக்கு இல்லாமல், மிகுதியாக இல்லாமல் செய்யுள் உரிய செய்யுட்சொற்கள் பயின்று வருகின்ற ஆக்கம் அழகு என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றது. இவ்வளவும் பொதுவாக தொல்காப்பியர் காலத்திலே அழகு பற்றி இருந்ததற்கான 2 உதாரணங்கள் தான். இன்னொரு உதாரணம் முக்கியமானது. அடுத்த தொல்காப்பியர் பிறகு வந்த உதாரணங்கள்ல விளக்கங்களில் முக்கியமானது மாணிக்கவாசகர் எழுதிய திருக்கோவையாரிலே முதலாவது பாடலாக இருப்பது திரு என்று சொல்லுகின்ற சொல்லோடு துவங்குகிற ஒரு பாடல். அந்த திரு என்பது என்ன என்பதை பற்றி திருக்கோவையாருக்கு எழுதியிருக்கிற உரை எழுதியிருக்கிற பேராசிரியர் விளக்கம் தருகிறார். அதைத்தான் தமிழ் அறிஞர்கள் பெரும்பாலும் தமிழ் பண்பாடு சார்ந்த விளக்கமாக பார்க்கிறார்கள். திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்பது அழகு. இஃது என் சொல்லியவாரோ எனின் யாவன் ஒருவன் யாதொரு பொருளை கண்டானோ அக்கண்டவர்க்கு அப்பொருளின் மேல் சென்ற விருப்பத்தோட கூடிய அழகு. அதன் மேல் அவர்க்கு விருப்பஞ்சேரல் அதனிற் சிறந்த உருவின் நலனும் ஒளியும் எவ்வகையானும் புரிதொன்றிற்கு இல்லாமையால் திரு என்பது அழகுக்கே பேராயிற்று. திருவள்ளுவர் தாமரை சீர்திகள் காவிகள் என்று துவங்குற பாட்டு அந்த பாட்டு. அதுல திருவண்டாயன் என்றதுக்கு சொல்ற விளக்கம், திரு என்பது அழகிற்கே உரியத பெரியாராயிற்று. மேற்படி உரப்பகுதியானது அழகு என்பதற்கு வேறு உரையில வேறு இடங்கள்லையும் கண்டாரால் விரும்பப்படும் திருவண்டா கருத்து கண்டாரால் விரும்பப்படும் தன்மை, அழகண்டா கருத்து கண்டாரால் கேட்டாரால் பார்த்தாரால் விரும்பப்படும் தன்மை என்று வைத்துக் கொள்ளலாம். மேற்படி உரப்பகுதியானது அழகு என்பதற்கான பொது வரைவிலக்கணம் போல அமைந்துள்ளமை தெளிவு. அது விருப்புணர்வுடன் கூடியது என்பதும் அதில் பதிவாகியுள்ளது. அழகிற்கான ஆதார நிலைகள் என 3 அம்சங்கள் இந்த உரையிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று உரு, நலன், மற்றது ஒளி. தமிழ் மரபிலே திருக்கோவையார் உரையிலே அழகுக்கு சொல்லப்படுகிற 3 அடிப்படை அம்சங்கள். உரு என்பது தோற்ற முழுமையை சுட்டுவது, அதாவது ஷேப் அண்ட் மெஷர்மெண்ட், இதை சுட்டி நிற்பது. அத்தோடு உருவாதல் உருக்கொள்ளுதல் என்பவற்றையும் சுட்டி நிற்பது. நலன் என்பது குறித்த உணர்வின் இசைவான ஒழுங்கமைவினை, அதாவது சிறப்பு தகமையை மற்றும் ஏற்புடைமை ஆகியவற்றை ஹார்மனி, அப்ரோப்ரியேட்னஸ் அண்ட் ரிலவன்ஸ் ஆகியவற்றை குறிப்பிடுறது. ஒளி என்பது கட்புலனாகும் தோற்றத்தினையும் உணர்வோரை ஈர்க்கும் பண்பையும் சுட்டி நிற்கின்றது. லைட், ரேடியன்ட் எனர்ஜி தட் ஸ்டிமுலேட்ஸ் விஷுவல் பெர்செப்ஷன்ஸ். இப்படி இந்த 3 சொல்லுக்கும் விளக்கம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இவ்வுரைப்பகுதிக்கு நான் கொள்ளும் விளக்கமானது மார்க்சிய திறனாளரான பேராசிரியர் தி.சு. நடராஜன் அவர்களின் தமிழ் மரபில் அழகியல் என்ற கட்டுரையை தழுவியதாகும்.
அக்கொட்டுரையில் அவர் மேற்படி உரசார் அம்சங்கள் இத்தாலிய அழகியலான மாசிலோ பிசினோ சிந்தனைகளுடன் ஒத்தனவாக திகழ்வன என்று குறிப்பிடுகிறார். அவர் வாழ்ந்தது 15ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட திருக்கோவையார் குறியெழுதியவர் பேராசிரியர் வாழ்ந்த காலமும் 15ஆம் நூற்றாண்டுக்குட்பட்டது. அப்போ ஒத்த சிந்தனையாக இருக்கு என்று குறிப்பிடுகிறார். மார்க்சிய திறனாய்வு முன்னோடிகளுமான பேராசிரியர் கைலாசி புரிவர்களும் தமது இலக்கியமும் திறனாய்வும் பகுதியிலே அழகு என்பதற்கு விளக்கம் தெரிவிக்க இந்த திருக்கோவையாருடைய இதே பகுதியை எடுத்து போட்டு இதுதான் தமிழ் மரபு சார்ந்த அழகியலுக்கான கிடைத்த மிகச்சிறந்த விளக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப 2 மார்க்சிய திறனாய்வாளர்கள் திருக்கோவையார் உரையில இருந்து அழகுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். இது தமிழ் சூழலில் அழகு என்பதற்கான ஒரு இலக்கண நிலையான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்து பல வகை கலைகள் தொடர்பாக தமிழுக்கு என்னென்ன சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது, ஆராய்ச்சி தன்மைகள் இருக்கின்றதை பற்றி சில மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். மாமல்லபுரம் சிற்பக்களஞ்சியம், புடைவரை கோயில்கள், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தந்துள்ள இசைப்பாடல்கள், நடராஜ திருவுருவம், தஞ்சை பெரிய கோயில் முதலானவை எமது பாரம்பரிய முதுசொங்கள். இது போல எல்லாம் எங்களுடைய தமிழ் பண்பாட்டினுடைய அழகியலுக்கான பாரம்பரிய முதுசம். யாழ்ப்பாணத்தை தமிழ்ல உள்ளாக்களுக்கு முதுசம் என்று சொல்லி பழங்கப்படுத்த தேவையில்லைத்தானே. முதுசம். சீவை தாமோதரம் பிள்ளை உவே சுவாமிநாதையர் ஏடுகளில் இருந்து மீட்டளித்த தமிழ் இலக்கண இலக்கிய ஆக்கங்கள், கலாயோகி ஆனந்த குமாரசாமியின் எழுத்துக்கள், மயிலை சீனி வெங்கடசாமி முதலியோர் தேடி தொகுத்த தமிழில் வளர்த்த அழகு கலைகள் முதலான கலைசார் பதிவுகள் அழகியல் ஆய்வுக்கான துணைநிலை ஆதாரங்களாக எங்களுக்கு கிடைக்கின்றன. இதெல்லாம் திரும்பவும் ஆராய போகிறவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்றன. பக்திசார் மெய்ப்பாடுகள் சில இலக்கியங்களில் எவ்வாறு அழகியலை பற்றி புரிய வைக்கின்றதுன்னு பார்க்கிறோம். மெய்தானரும்பி விதிர்விதிர்த்து வெறியார் களற்கு என் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி பொய்தான் உள்ளம் பொய்தான் தவிர்த்து போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் எகிழ விடேன். இது மாணிக்கவாசருடைய ஒரு பாடல். இதை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் வகுப்பிலே படிப்பிக்கும் போது சொல்லுவார், ராப்பா இந்த உடம்பெல்லாம் நடுங்குகிறாப்பா இந்த பாட்டை அப்படி கேட்க. ஒரு பக்தியில இறைவனை வணங்குகிறவனுக்கு உடம்பெல்லாம் நடங்கு. ஒப்படி மெய்தான் அரும்பு, அது வியர்வை வாரதுல இருந்து குரல் தடுமாறுறதுல இருந்து கடைசி எல்லாம் செய்து கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று கேட்கிறது. இது மெய்ப்பாடியல் இலக்கணத்துல தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியலை பற்றி அறிஞர் சொல்லி இருக்கிறார். ஆனா மெய்ப்பாட்டியல் எப்படி வருதுன்னு அதுக்கு இந்த பாடல் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதே போல சேக்கிழார் ஒரு கட்டத்திலே நாவுக்கரசர் ஒரு இடத்துல வருகிறார். அப்பதான் ஆரம்பத்துல சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்த சூழ்நிலை. அந்த காட்சியை அப்படியே படம் எடுத்த மாதிரி சொல்றார். அதாவது சூம் லென்ஸ்ல படம் எடுத்த மாதிரி சொல்றார். தூய வெண்ணீர் துதிந்துதைந்த பொன்மேனியும் தாழ்படமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும். நாயகன் ஆகிய இறைவனுடைய சேவடியை தடவிக்கொண்டே போகின்ற சிந்தையோடு போகிறார். தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனி என்பதுதான் அங்க முக்கியம். அந்த ஒரு காட்சி படிமத்தை கொடுக்கிறார், ஒரு சிவனடியாருடைய காட்சி படிமத்தை. இதே மாதிரி ஒரு காட்சி படிமம் சேக்கிழாரால இன்னொரு இடத்துல கொடுக்கப்படுது. அங்க என்ன சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொள்றதுக்கு வாரார், வயோதிபராக. அப்ப சொல்றார், மைத்துவளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ மித்த நிகர் வைதிகம் விளைந்த முதலேயோ இத்தரையில் இப்படிவம் யாவர் உள்ளர் என்ன என்று. அப்ப இந்த காட்சிகள் எல்லாமே இலக்கியத்துக்கூடாக அழகியல் எவ்வாறு பேணப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கு சொல்றது. இசையாய் இசைப்பேனாய் இறைவனை கொண்டு போய் இசையின் பயனாக பார்க்கிறது. நடனத்துக்கு நான் உதாரணம் திருத்தவையில் கணக்கை இருக்குது. குற்றாலக்குற வஞ்சியில் வருகிற போல செங்கையில் வண்டு கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட என்ற பாடலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஓவியத்தை பற்றி ஒரு உதாரணம் நாவுக்கரசர் பாடல வருது. உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியில் ஒரு வளரி அப்படியே பார்த்து உள்ளத்துக்குள்ள சொல்வார்கள். சிற்பிகளை பற்றி சொல்லி சொல்வார்கள், சிற்பம் செய்கின்றவர்கள் முதல்ல சிற்பத்துக்கான வடிவத்தை தன்னை மனதுக்குள்ளே செதுக்கிக் கொள்ளுகிறார்கள். இங்க கொண்டு வச்சு போட்டு இதுல இருந்துதான் பிரகங்கால கொண்டு போய் அவர்கள் அங்கே செதுக்குகிறார்கள். உள்ளமாகிய திரைச்சீலையிலே முதல் அந்த இறைவனுடைய வடிவத்தை உயிராவட்டு மூச்சு விடாமல் உற்று நோக்குகிறது. சிதம்பரத்தின் நடராஜ திருமேனி உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் அப்பர் பாடின குனித்த உருவம். இதுல நன்னுடுக சொல்றேன்னா உங்களுக்கு புதுசல்ல. அந்த ஆனந்த நடராஜ பெருமானுடைய காட்சியிலே குனித்த உருவமும் கொவ்வஜமாயில் குமுஞ்சுரிப்பும் என்று பாடுறார். ஆனந்த நடராஜ பெருமானே அப்பர்
இதுக்கு ஒரு 50 வருஷத்துக்குள்ள முந்தித்தான் காரைக்காலம்மையார் அங்க சுடலையில வச்சு பாடினவர். அலங்காலத்துல பேகளோடு ஆடுகின்ற அந்த கோலத்தை இப்படி ஒரு கோலத்துல கொண்டு காட்டுறது, அந்த காலகட்டத்திலே அந்த சிவன் பற்றிய சிந்தனை அழகியல் ரீதியாக எந்த கட்டத்தில் கொண்டு வரப்படுகிறது. இந்த குனித்த உருவம் வந்த ஆனந்தராஜ பெருமான் அழகியல் வடிவாக இருக்க, இதே அழகியல் வடிவத்தை சில காலத்துக்கு பிறகு தத்துவ நிலைப்படுத்தி அங்காலே தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த அழகியலும் தத்துவமும் அந்த வளர்ச்சியும் சமுதாய இயக்கத்தோடு படிப்படியாக வளர்ந்து கொண்டு போறது என்று பார்ப்பதற்கே இது நன்றாக பயன்படுகின்றது. ரசனை நிலை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், அது ஒரு பாடலும் பெரிய வருணத்திலிருந்து பாடலாக போனோம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமொரு 3 திருந்து சாத்திரிகமேவாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வள்ளத்துள் மாய்ந்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அப்போ ஒரு பக்தன் எவ்வளவு தூரத்துக்கு அந்த இறைவனோடு தன்னை கொண்டு கலக்குகிறான். இந்த அல்டிமேட் ரியாலிட்டியை பற்றி பேசின அந்த விஷயத்தை கொண்டு வச்சு புறத்தி பார்க்கலாம். இது ஒரு வகையான மூலாதாரங்கள் பற்றிய விளக்கம். கட்டிடக்கலை மரபு தமிழ் இலக்கியத்திலே 10 பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள். பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, ஆற்றுப்படை, இப்படியான இதுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தால் இந்த மதுரை நகரத்தை பற்றியும் காவிம்பட்டினத்தை பற்றியும் ஒரு ஏர்பன் சிட்டியினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்பது மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த மதுரை பற்றியும் காவிம்பட்டினத்தை பற்றியும் மதுரை காஞ்சியை சொல்றது, மற்றது ஆற்றுப்படை போன்ற பட்டினப்பாலை சொல்ற இந்த விஷயங்களுக்கு நடக்கிற விஷயங்களை தரவுகளை திரட்டி பார்த்தால் ஒரு நகரமைப்பு பற்றி அன்றைய தமிழ் சிந்தனை வரும். அதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையிலையும் அதே நகரமைப்பு எப்படி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப இதை வச்சு கொண்டு ஒருத்தர் PhD செய்ய சொல்லி ஒரு மாணவர் செய்தார். எனக்கு தெரியும், அந்த புத்தகம் என்கிட்ட இல்லை. 10 பாட்டு காட்டுகின்ற காலத்து கட்டிடக்கலை மரபுக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை காட்டுகிற கட்டிடக்கலை மரபுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? கட்டிடக்கலை என்றது நகரமைப்பு கலை வேறுபாடு உள்ளது என்றெல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். நாங்கள் கூட எங்களை இந்த கருத்தரங்களில் இதுகளை நுணித்து நோக்கி தூயான விஷயங்களை வெளிக்கொணரலாம். இதோடு சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி 2 குறிப்பு நான் விரித்து சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். இளங்கோ நாங்கள் தமிழ் பண்பாட்டின் மிகப்பெரிய நாடக ஆசிரியர். ஒரு நாடகம் எப்படி அமைக்க வேண்டும் என்றதுக்கு ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும் என்பதை முதலில் எங்கள் தமிழ் மரபுக்கு காட்டியவர். அதை பற்றி நான் பல கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். இங்கே சுருக்கமாக சொல்லுகிறேன். நாடக இயக்குநராகவே அவர் திகழ்கின்றார். தான் பாடியது 2ஆம் நூற்றாண்டுடன் சொல்லுவார்கள், 4ஆம் நூற்றாண்டுடன் சொல்லுவார்கள், 5ஆம் நூற்றாண்டுடன் சொல்லுவார்கள். தான் வாழ்ந்த காலகட்டம் முதையான அத்தனை தமிழ் பண்பாட்டு மூல கண்ணகி கதை, கோவலன் கதை, மதுரையில போனது, சிலம்புட அந்த கதைகளை பற்றி நான் அஞ்சு சொல்ல வரையில்லை. எங்களுக்கு முக்கியம் இளங்கோவடிகள் தான் வாழ்ந்த காலகட்டம் வரையுமான தமிழ் பண்பாட்டை முழுவதுமாக படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொண்டு கையில பார்த்து வச்சுக்கொண்டு அதான் ஹோம்ஒர்க் செய்து போட்டு இந்த இளங்கோ இந்த காவியத்தை இந்த பேர்லக்கியத்தை தந்திருக்கிறார். அது எங்கே புலப்படுதுன்னா 3 வகை கலைமரபுகளை கொண்டார்கள் தமிழ்நாட்டில். இந்த 3 வகை கலை, ஒன்று ஆக்கியர் குறவை, மற்ற வேட்டுவர் வரி போன்றவை, மற்ற அரங்கேற்றுகள் அதை முழுக்க நகரமயப்பட்ட கலைமரபு. ஆக்கியர் குறவை சபோபன் என்று சொல்லப்படுகிற இடைத்தர நிலையில் உள்ள கலைமரபு. அது குன்றக்குறவை, வீட்டுவர் வாரி எல்லாம் போக் என்று சொல்லப்படுற நிலையில். அப்ப தமிழ்நாட்டின் முழு பண்பாட்டையும் தேடி படிச்சு, அது மட்டுமல்லாமல் அவரை பொறுத்தவரையிலே காணல் வரி அதற்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான ஒரு கட்டமைப்புக்குள்ள, அதாவது சிலப்பதிகாரத்தை அமைக்க அந்த காணல் வரி ஒரு முக்கியமான பகுதியாக, ஒரு கலை அம்சமாக, ஒரு கலை நிகழ்ச்சிக்குரிய தளமாக அமைக்கிறார். ஒரு மிகப்பெரிய கலைஞனாக அவரை யாரும் இன்னும் சொல்லவில்லை, நாங்கள் சொல்லலாம். இளங்கோவினுடைய அழகியல் என்று சொல்லியே எங்களுக்குள் யாராவது ஒரு தனி ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வாசிக்க, இளங்கோவினுடைய அழகியல். மாதவியின் அரங்கேற்றது எல்லாம் தெரிந்த விடயங்கள். அவர் சொல்வார், ஒரு கட்டத்துல கோவலன்னு கொஞ்சம் கோபம் வந்துட்டது. அவள் ஆடுறதை பார்த்து 4 பேர் கைதட்டி சிரிக்க, எந்த வழியாதி இந்த ஆட்டத்தை ஊரவன் பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் மூட்பிலகிட்டு, எங்கட வழியில சொன்னா மூட்பிலகினது. வீட்டை போய் கவட்டை கையை வச்சு கொண்டு படுத்துருக்கிறேன் எங்கட தமிழ்ல சொன்னான். இவள் வந்து பார்த்தால் விளங்கிட்டது அவளுக்கு, இவரை கொஞ்சம் மூட்பிலகிட்டுது, என்ன காரணம் ஒன்றும் விளங்கிட்டு. உடனே போனாள்
வடிவா குளிச்சால் அதுக்கான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்தால் இந்த அலங்காரம் செய்கிறதுக்கான முதலாக மேக்கப்பிங் முறையை சொல்றாரு. இங்க வந்து 10 வரினும் 8 விரையினும் 30 வகை ஓமாலிகையினும் தேர்ந்த தண்ணீரத்துல குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணி வந்து கூடலும் ஊடலும் கோவலுக்கு அளித்தாள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் தோத்து போகும். அந்த அளவுக்கு இளங்கோவடிகள் அந்த 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 காட்சியை விரசம் இல்லாமல் செய்திருக்கிறேன். நாங்கள் அழகியல் பற்றி பார்க்கிறோம்னா சும்மா இல்லை, அந்த கண்ணோட்டத்துல இந்த இலக்கியத்தை பார்த்தால் இளங்கோவை நாங்கள் எங்கு கொண்டு வைப்போம்? அதுதான் 10 வரினும் 8 வரை. இதே மாதிரி மணிமேகலையிலே ஒரு செய்தி இருக்கும், உங்களுக்கு தெரியும். மணிமேகலையினுடைய கல்வி அறிவு ஆற்றலை பற்றி சொல்லேக்க அவள் கந்து கருத்தும் மடநூற்கல்வியின் சுந்தர கிண்ணமும் தூணுகிறாடலும் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கோலம் போடலும் கோவையின் பாடல் கூத்தும் என்றது இப்படி எல்லாவற்றையும் படித்து கற்றுத்துறவோன பற்றொடி நொங்கை என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அழகு கலை என்பவற்றை பேணுகிற மரபு வளர்ச்சி மணிமேகலையின் சிலப்பதிகாரமும் மிகப்பெரிய தளங்களாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மணிமேகலையில இன்னும் ஒரு சுருக்கமான குறிப்பு, பளிங்கு மண்டபம் ஒன்று வருகிறது மணிமேகலையில. மணிமேகலை காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே பளிங்கு மண்டபம் என்று சொல்லப்படுற கண்ணாடி மாளிகை போன்ற ஒன்று இருந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படலாம். அந்த காலத்திலேயே எங்களுடைய கட்டடக்கலை மரபில் பளிங்கு மண்டபம் இல்லை. பளிங்கு மண்டபம் சொல்ற எங்களை விவசாயில சொல்றதானே நெப்போலியன் பிரான்ஸ்ல ஒரு மாளிகை, கண்ணாடி மாளிகை. அது போல ஒரு மாளிகை உள்ளுக்கு இருக்கிறார்கள், வெளியில இருக்கிறார்களுக்கு தெரியும். ஆனா வெளியில வரையில்லாத கதவு மாதிரி இருக்கும், எங்க கதவு இருக்குன்றே தெரியாது. இந்த பளிங்கு மண்டபத்தை நாங்கள் படிக்க சர்வசாதாரணமாக ஒரு அந்த காலத்துல இருந்த ஒரு மண்டபம். அதுக்குள்ளே அவள் நிற்கிறாள், உதயவாரன் வெளியில் நிற்கிறான் அந்த கதையில. ஆனால் அது இப்ப அண்மையில தீபமோதர் கட்டுரையில சுவாரஸ்யமாக சொன்னார். மண்டபம் என்பது ஒரு ஒரு கட்டிட அமைப்பு அல்ல, அது ஒரு படிமம். உதயகுமாரன் நிற்கிற நிலை மணிமேகலை என்ற மனோநிலை ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை காட்டுறதுக்கு இது ஒரு படிமமாக வருகிறது என்று அந்த விளக்கத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். என்றால் அப்படி படிமமாக கொள்ளப்படுவதா இருந்தால் மிகப்பெரிய ஒரு உத்தி அந்த காலத்திலே கையாளப்பட்டது. உதயகுமாரன் மணிமேகலையை ஒரு விளைவுகள் என்ற கண்ணோட்டத்தில் காம உணர்வுடன் மட்டும் அணுக முயல்கிறான். இது உதயகுமாரன் கேரக்டர். மாறாக அவன் மீது காதல் கொள்கிறாள். அக்காதலை அவன் புரிந்து கொள்ள முற்படவில்லை, அல்லது புரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தை அவன் பெற்றிருக்கவில்லை. மணிமேகலையோ உள்ளத்தின் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளவள். அதனால் அவ்வுணர்வுகளை தனக்குள் தானே புதைத்துக் கொள்ள வேண்டியவளாகிறாள். இவ்வாறாக இருவரும் ஒருவர் நெருங்குவதற்கு தடையாக உள்ள உணர்வு நிலை என்ற அம்சமே, அதாவது மனத்திரை என்ற அம்சமே மணிமேகலையில் பழிக்கரையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது திமோகன் தந்தோர் குறிப்பு. இதை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். இது விவாதத்துக்குரிய விஷயம் என்றாலும் இப்படியும் சிந்திக்கலாம். இன்னும் சில தரவுகள் தரப்பட்டன, ஆனால் முடியவில்லை. இது பெருத்து கொண்டே போகும். நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும். இன்னொரு 10 நிமிடத்துக்குள்ளே இதை நிற்கலாம் என்ற கண்ணோட்டத்திலே சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். தமிழில் இலக்கிய அழகியல் தொடர்பாக காலத்துக்கு காலம் பல்வேறு சிந்தனைகள் இலக்கிய ரீதியாக கோட்பாடுகளை வந்துள்ளன. அவற்றுள் முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்கே வரிசைப்படுத்துகிறேன். தொல்காப்பியம் என்பது உங்களுடைய முன்னைய பண்டைய இலக்கணம் என்று தெரியும். அதில் பொருளதிகாரம் இலக்கியத்தினுடைய இலக்கணமாக கவிதையியலாக இருக்கிறது என்பதும் தெரியும். அதை பற்றி எத்தனை தரம் பேசி இருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். அதிலே இலக்கியத்தின் உள்ளடக்கம், உருவம், கட்டமைப்பு, உவமை, செய்யுள் எல்லாவற்றை பற்றியும் பேசி இருக்கிறது. ஆனால் இங்கே நான் சொல்லப்படுறது 2 விஷயத்தை பற்றி தான். விரிவாக இல்லை, சுருக்கமாக. நாடக வழக்கு என்ற சொல்லாட்சி தொல்காப்பியத்திலே வருகிறது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புனல்நெறி சார்ந்த புலனறி வழக்கம் என்று வருகிறாங்க. நாடக வழக்கென்றால் என்ன? நான் உலகியல் வழக்கின்ற உலகியல் வழக்கின்றது எங்களுடைய சமூக வாழ்வின் உண்மைகள். நாடக வழக்கென்றால் என்ன? அது உண்மையிலே இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு உத்தி ரீதியாக ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற முறைமைதான் அங்கே நாடக வழக்கு. இலக்கியம் ஆக்குவதற்கான உத்தி. அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அங்கால இலக்கியமாக மாறுது. அப்ப யதார்த்தம், உலகியல் உண்மை நாடக வழக்கென்ற உத்தி மூலம் இலக்கியமாக வடிவத்தை கண்டடைகிறது என்ற ஒரு நுட்பமான செய்தியை தொல்காப்பியம் சொல்லுகிறது. உரையில திரும்ப திரும்ப வியாக்கியானம் செய்கிறார்கள். இது
தொல்காப்பியத்துல இந்த கருத்தை சொல்லி போட்டு இந்த உலகியல் வழக்கு என்பது இலக்கியாக்கத்துக்கு அடிப்படையான உலகியல் இயல்பையும் புறநிலையான உண்மைகளாக திகழ்வையான வாழ்வியல் நினைவுகளை குறிப்பதாகும். இப்படி படைக்கப்படுகின்ற நிலையை பற்றி சொல்லுகின்ற ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு, இலக்கியாக்கத்துக்கு வாழ்வியல் உண்மைகள் தான் அடிப்படைகளாகின்றன என்ற உலகப்பொதுவான ஒரு கருத்தாக்கம் நிகழ் ஐரோப்பிய திறனாவியல் வரலாற்றிலே, அதாவது அரிஸ்டோட்டல் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போல செய்தல் என்ற கொள்கையாக அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள், மிமெக்டிக் தியரி என்று. இக்கருத்தையே உணர்த்தின இலக்கியம் என்பது உத்திமுறை என்ற ஒரு கருத்தாக்கத்தை கொள்கை இது. அதே கருத்துத்தான் இங்கேயும் தொல்காப்பியருடைய கருத்திலே சொல்லப்படுத்தப்படுகின்றது. பிரச்சனையோ? ஓகே. இப்போ நாடக விளக்கம் என்று தொடங்கும் மேற்படை நூற்பாவுக்கு விளக்கம் தருகின்றவர்களில் ஒருவர் விளம்புணர் சொல்லுவார், இது எல்லா இலக்கியத்துக்கும் அல்ல, சங்க காலத்தினுடைய எல்லா இலக்கியத்துக்கும் அல்ல, அகத்திணை இலக்கியத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அகத்திணை இலக்கியத்துக்கு ஏன் சொல்றது? அகத்திணை மரபில தானே சொல்லப்படுகிறது. என் அகத்திணை பாடல்கள் புலவர்களாக நின்று பாடுவதில்லை, தங்களை பாத்திரங்களாக மாற்றி வைத்துக் கொண்டு நாடக பண்பாக பாடுகிறார்கள். எனவே இந்த நாடக வழக்கென்ற அம்சம் அகத்திணை இலக்கிய உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு சூத்திரமாக சொல்லப்படுகிறார்கள். இது ஒன்று. நோக்கு என்ற அம்சம் கட்டமைப்பு சம்பந்தமாக எழுதிவிட்டு திரும்ப திரும்ப செக் பண்ணி ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு அசையாக அதை செதுக்கி செய்கின்றதாகி ஒரு மறித்து நோக்கி பொருள் காண்டல், திரும்பவும் எழுதி போட்டு திரும்ப திருத்தி செப்பனிடப்படுகின்றதாகிய ஒரு கட்டமைப்பு முயற்சி தான் இங்கே தொல்காப்பியத்திலே நோக்கு என்று வருகிறது. இதற்கு உதாரணமாக விளங்கிக் கொள்ள விரும்புகின்றவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பாடல் அகநானூற்றிலே உள்ள 4வது பாடல், முல்லை மைனுனை சோன்ற இல்லமோடு பைங்கால் கொக்கின் மின்வெளி எவ்வளவு என்று. இதில் வர முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த பாடல் சொல்லுகின்ற விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகுது. என்ன விஷயத்தை? பிரிஞ்சு போன தலைவன் வரப்போறான், வந்து கொண்டிருக்கிறான், கிட்ட பக்கத்துல வந்துட்டான், நீ அழாம இரு என்று தலைவிக்கு தோழி சொல்லுகிற விஷயம் தான் சொல்லப்படுது. அப்ப தலைவி கேட்பட்டு அப்படின்னு வார சத்தம் கேட்க இல்லையே, மணிக்கத்தம் கேட்க இல்லையே. அதுக்கு ஒரு விளக்கம் அங்க வைக்கப்படுது. என்னன்னு சொன்னால், தாதுன் பறவை பேதுரல் நஞ்சி மணினா ஆர்த்தம் ஆண்வன். அந்த மணியை அவன் இறுக்கி கட்டி போட்டு ஓடிக்கொண்டு வாரான் தேரை கொண்டு. ஏன் மணி ஏறி கட்டினான் என்றால், அவன் முன்னோடு இன்பம் நிர்வகிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அந்த தலைவன் வார வழியில பக்கத்துல சோலைகளுக்குள்ளே இருக்கிற பூக்களுக்குள்ளே வண்டுகள் ஆணும் பெண்ணுமாக சந்தோஷமாயிருக்கிற சூழ்நிலை, இந்த மணிச்சத்தம் கேட்டா அவையன்ட்டு அந்த உணர்வுகளை பாதிக்கும் என்பதற்காக அவன் மணியை கட்டி போட்டு வருகிறான். இவே பக்கத்துல வந்துட்டான் என்று சொல்ற மாதிரி, தாதுன் பறவை பேதுரல் நஞ்சி மணினாக அர்த்த மாண்பினைத்தன் உதுக்கான் தோன்றும் இங்க வந்துட்டார் என்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை சொல்றதுக்காக அந்த பாடலை அதுக்கான எல்லா அம்சங்களோடும் செதுக்கி செய்த மாதிரி அந்த பாடல் செய்யப்பட்டு, நோக்குண்டா என்று விளங்க விரும்புகிறவர்களுக்கு இந்த பாடல் மிகச்சிறந்த ஒரு காரணம். இது சங்க காலத்திலே இலக்கியத்தினுடைய கட்டமைப்பிலே இலக்கியத்தினுடைய பொருள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது பற்றியும், அது எவ்வாறு நோக்கு என்ற அமைப்பிலே செயற்படுத்தப்படுகிறது என்பதற்குமான உதாரணம். இதோடு நான் அதிகம் இன்னும் போகவில்லை, என்ன இந்த பகுதிக்கு போன நேரத்தை அதிகப்படுத்தும் போல இருக்கிறது. பாந்தமிழ்க்கு மரபொருளை காட்டினேன். அதனால் இந்த மரபு தொடர்ந்து முறையாக பேணப்பட்டதாக செல்ல முடியாது. தொல்காப்பியர் காலம் முடிய 10 பாட்டு பாடல்கள் துவங்கும் பொழுது அந்த அழகியல் மாறி ஒரு உணர்வை பாடுறதை விட்டுட்டு படிப்படியாக ஒரு உணர்வை வைத்துக்கொண்டு பல விஷயங்களையும் தொடர்புபடுத்தி கொண்டு போற விஷயம் 10 பாட்டுக்கு கால முருகாற்றுப்படை போறது, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, மதுரக்காஞ்சி எல்லாத்திலையும் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியோடு சில உணர்ச்சிகளை சேர்த்து கதையை சொல்லி கொண்டு போறதுல வருது. சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் வாழ்வியல் தத்துவத்தை நோக்கி இலக்கியத்தை கட்டமைக்கிற முறை வருது. அதாவது வாழ்க்கையின் அனுபவங்களுக்கூடாக ஒரு வாழ்க்கை தத்துவம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. அந்த வாழ்க்கை தத்துவத்தை நோக்கி அதுக்கான வகையில ஒரு பேரிலக்கியங்களை கட்டமைக்கிற முறை வருகிறது மணிமேகலை சிலப்பதிகார காலத்திலே. இடைக்காலத்திலே புராண இலக்கியல், வடமொழியோடு சம்பந்தப்பட்ட புராண இலக்கியல் பக்தி உணர்வுக்கான வாய்ப்பாக பக்தி உணர்வை தூண்டுகின்றது. அதுல நாங்கள் பார்க்கிற பக்தி இலக்கியத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அனைத்தின் எல்லையிலான காவிய அழகியலின் வந்த பொழுது சோழர் காலத்தில் அரசவை இலக்கியம், கோர்ட் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுற அரசவை இலக்கியம் தோன்றுகிறது. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர் என்று சொல்லப்படுற ஒரு அறிஞர் பரம்பரை கம்பன் சொல்லுவான், தன் யாருக்காக பழகிறேன், அவனுக்கு முன்னாலே இருந்தவர்கள் யார்,
முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உரைப்பன் யான் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ணப்பெறுவோ என்று தன்னை மிகவும் ஒரு பித்தராக சொல்லி அந்த பாடல் சொல்லுகின்றது. இங்கே இலப்பதிகாரத்தின் அழகியல் பற்றிய விஷயத்திலே ஒன்று நான் சொன்னேன். தான் வாழ்ந்த காலம் வரையிலான தமிழ் பண்பாடு முழுவதையும் அவர் தான் சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோடிகள் தான் முதல் தமிழ்நாட்டை மூவேந்தர் நாடு என்று கூடுகிறார். டிமார்கேஷன் ஆஃப் லேண்ட் அங்க வருது. சோழ சேர பாண்டிய நாடுகளை பற்றி அந்த பண்பாடு முழுவதையும் தொகுத்து சொல்றார். இது அவருடைய கவித்துவம். கம்பன் 12ஆம் நூற்றாண்டு காலம் வரையும் இந்தியாவை, தமிழகத்தை, தென்னாசியாவை உள்ளடக்கிய பெரும்பரப்பினுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் நோக்கையும் கலை பண்பாடுகளையும் தத்துவங்களையும் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சிகரத்துக்கு போகிறான். அப்ப அங்கே ஒரு புலவன் தனியே ஒரு ரூமுக்குள்ள இருந்து கொண்டு ஈட்ட வச்சு கொண்டு எழுதி கொண்டிருக்கிறவனாக இல்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நல்லம். திருக்குறளை பற்றியா நம்மளுக்கு தெரியும். பக்தி இலக்கியமா அதுக்காக அவன் வருகிறான். அனைத்து இந்திய தத்துவங்களா முழு தத்துவங்களையும் தலையில வச்சு கொண்டுதான் அங்க பாடுறான் இந்த இலக்கியத்தை. அது புலமை மரபினுடைய உச்சத்துக்கு போகுது. நான் நினைக்கிறேன் இந்திய மரபில் எனக்கு சர்வதேச ரீதியாக ஒப்பிடுறதுக்கு எனக்கு இன்னும் தகுதி போதாது. இந்திய மரபில் கம்பெனிக்கு நிகரா ஒரு புலவனும் இல்லை. அந்த உச்சம் எப்படி வருதென்றால் அதுவரையும் உள்ள இலக்கியத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி கற்றுக்கொண்டு மேல வந்த நிலையில கம்பனுக்கு பிறகு என்ன நடந்தது என்றது ஒரு 800 வருஷம் 700 வருஷம் அழகியல் என்ற சொல்லுக்கு அதிகம் தேவையில்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு மெக்கானிக்கலாக யாந்திரிகமாக இலக்கணத்துக்காக இலக்கியம் படைக்கிற நிலை வருது. எல்லா இலக்கியங்களையும் அப்படித்தான் நான் சொல்வேன். கம்பனுக்கு பிறகு வந்த இலக்கியங்கள் இலக்கணத்தை படுத்தி வச்சுக்கொண்டு அந்த அது இப்படி பாடுற, உலா இப்படி பாடுற, கலமும் இப்படி பாடுறது. இப்ப நாங்கள் இப்ப சிறுகதையை படிச்சு போட்டு சிறுகதை எப்படி எழுதுறண்டு எழுதத்துவங்கிற மாதிரி இந்த நிலையிலே மாற்றங்களை விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதுல நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுகிறேன். காலமப்புலவர் இருந்தவர் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான எழுத்தாளர் தமிழ்நாட்டில் நான் வாழ்ந்தேன்னா நான் அனுபவத்தை கொண்டு சொல்லுவேன். சில முக்கிய எழுத்தாளரை போனீங்கன்னா 24 மணி நேர நேரத்துக்குள்ள அவர்கள் 48 மணி நேர வேலை அல்ல 60 மணி நேர வேலை செய்வார்கள். ஒரே நாளில் சார் 5 பத்திரிகைக்கு அல்ல 6 விஷயங்களுக்கு அவர்கள் திருப்தி அரைச்சி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்னென்று விளைவிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு எங்களுக்கு 2-3 மாதம் எடுக்குது. கடற்கரை அப்படியே கொடுக்குற மாதிரி. இதுக்கு நல்ல உதாரணம் தான் நாங்கள் காலமப்புலவரில் பார்க்கறது. தூதஞ்சு நாளிகையில் 6 நாளிகைதனில் சொட்டந்த மாலை சொல்ல தொழிலாக அந்த அது 7 நாளிகளில் தொகைப்பட விரித்துரைக்க பாதஞ்சை மடல் கோவை 10 நாளிகைதனில் பாரகாவியமெல்லாம் ஓரிரு தினத்திலே பகர கொடி கட்டினேன். நாங்கள் எங்களுடைய பயோடேட்டாவை கொண்டு போய் சொல்ற மாதிரி இவ்வளவு வேலை செய்திருக்கிறோம், இவ்வளவு புத்தகம் எழுதினா, இவ்வளவு கற்றோல் தின்னாலும், இவ்வளவு செமினார்ல அவங்க பற்றி நான் பயோடேட்டா கொடுக்குற மாதிரி சொல்வார். இவ்வளவு நான் செய்தேன் என்று சொல்லி தன்னை கருமப்படுத்துற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலமப்புலவர் காட்சி அவைக்கெல்லாம் அழகியல் ஆழ்மன உந்துதல் என்ற நோக்கில இலக்கியம் படைப்பது என்பது இல்லை. பாட வேண்டும், தன்னை புகழை நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் அந்த இடைக்காலத்திலே ஏற்பட்ட வளர்ச்சி. அப்ப இந்த விதமான வளர்ச்சி போக்கிலே தான் நாங்கள் நவீன இலக்கியத்துக்கு வருகிறோம். நவீன இலக்கியத்தை பற்றி நான் விரிவாகவே பேச வேண்டும். நான் நினைக்கிறேன் அது ஒரு தனி கருத்தரங்களை தான் சொல்ல வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக அந்த பாரதி காலத்திலிருந்து இன்று வரையும் உள்ளதுல பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி நவீன இலக்கியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வணிகையல் எழுத்து வருகிறது, இன்னொரு பக்கம் அரசியல் எழுத்து வருகிறது. மற்றது எழுதுறதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ சமூக அந்தத்திலே இருந்து கொண்டு தன்னையும் எழுத்தாள்னா காட்டுறதை கொண்டு கொஞ்சம் பேர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இவற்றுக்கு மத்தியில் இலக்கியமும் உயிர் வாழ விரும்புகிறது. அதற்காக இலக்கியத்துக்காக தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதுக்குள்ளால மெல்லமாக இலக்கியம் தழைத்து கொண்டு வருகிறது. அதைத்தான் நாங்கள் பார்த்து எது அந்த இலக்கியம் என்று சொல்ல வேண்டும். உத்திகளில் செதுக்குகிறவர்களும் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் உத்திகளாக செதுக்கி எழுதுகிற முறை முக்கியமோ அல்லது ஆழ்மனத்துக்கு ஐந்து வருகின்றமோ, இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாதங்களில் ஒன்று. இலக்கியம் ஆழ்மன உந்துதலா அல்லது செதுக்குகின்ற திட்டமிட்டு எழுதி போட்டு அதை நல்ல ஆக்கி கொண்டு வர முறை, இதுவரை விவாதங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் நாங்கள் எங்களுடைய மேடையில திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதோடு நான் சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது உரை நிறைவடைகிறது. ஒரே ஒரு குறிப்பு, அதுவும் ஜெயமோகன் குறிப்போடு முடிக்கிறேன்.
அவன் பக்தி இலக்கியத்தின் இன்றைய வாசிப்பு என்ற ஒரு கருத்தை சொன்னான். அது என்னுடைய கருத்தோடு ஒத்து வருகிறது. கம்பனையும் நம்மாழ்வாரையும் பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் காரைக்காலம்மையாரையும் மாணிக்க வாசகரையும் அறியாத ஒருவர் தமிழின் அழகுகளை அறியாதவர் என்றே சொல்லிவிடலாம். இது நான் சொல்ல சொன்னார் கையில் சிலர் கோபம் வரும். இது ஜெர்மோகன் சொல்லியிருக்கிறார். கம்பனை, காரைக்காலம்மையாரை, பெரியாழ்வாரை, ஆண்டாளையும் மாணிக்க வாசகரையும் அறியாதவன் தமிழின் அழகை அறியாதவன் என்றே சொல்லிவிடலாம். கம்பனை தமிழறிந்தோன் கடக்க இயலாது. தமிழ் அறிய விரும்புகிறவன் அறிந்தவன் என்று சொன்னால் கடக்க இயலாண்டா தாண்டி கொண்டு போக இயலாது, ஓவர்டேக் பண்ண இயலாது, கடக்க இயலாது. உட்புகுந்தால் அப்படி இல்லே, நான் அவனுக்கு உள்ளால போக வேண்டும் விளக்கிட்டால் உட்புகுந்தால் வாழ்க்கையை வாழ்ந்து முழுமையடைய செய்யும் மாஜ பெரும் வழியாக இந்த கம்பியனுடைய காவியம் அமைந்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். என்னுடைய உரையினுடைய நிறைவு சொல்லாக நான் அதை கொள்ளுகிறேன், அந்த கருத்தை ஏற்றுக் கொள்கிறேன். இக்கூற்றை மொழிமொழிந்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், இது ஒரு தொடக்க நிலை குறிப்புத்தான். இடைவெளிகளை நீங்கள் நிரப்பலாம், ஒவ்வாதவற்றை விலக்கி புதியவற்றையும் முன்வைக்கலாம். எப்படி செய்தாலும் ஆய்வுலகிலே அது வரவேற்கப்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்நூலுக்கு பயன்படுத்தப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. மயிலசினி வெங்கடசாமியின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள், டாக்டர் சி சசிலியின் அழகியல் சிந்தனைகள், கலாநிதி சோமனா கிருஷ்ணராஜாவினோட அழகியல், இந்திரனுடைய தற்கால கலை அகமும் புறமும், கலாநிதி என் கிருஷ்ணவேணி அவருடைய இந்திய அழகியல், கி ராசா என்பவருடைய இந்திய அழகியல் கட்டுரை, தமிழ் இலக்கிய கொள்கைகள், இந்த புத்தகங்களில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். மற்றும் பேராசிரியர் அரசு ஜெயமோகன் போகியவரின் கட்டுரைகள். நன்றி, வணக்கம். சரி, நான் நிறைவு செய்துட்டேன். இது உங்களுக்கான நேரம். அன்மியூட் பண்ணி போட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஐயன் தொழில் நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் அகில் கதைக்கிறேன். ஆமாம், என்னென்றால் உங்களுடைய கருத்து, அந்த உங்களுடைய இது ஒரு ரத்தின சுருக்கமாக அழகியலை பற்றி சொல்லி இருந்தீங்க. அப்ப இதுல இருந்து இது இந்த ஒரு மீட்டிங்கோட, இந்த ஒரு உரையாடலோட அது முடிகிற விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம். மற்றது நீங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படியே என்ன பசுமரத்துல ஆணி போல அப்படியே ஏறின மாதிரி இருந்து, என்னன்னு சொன்னால் முந்தின காலத்துல இலக்கியத்தை வச்சு பிறகு இலக்கணத்தை பயன்படுத்த, இந்த காலத்துல இலக்கணத்தை வச்சு கொண்டு இலக்கியம் படைக்கிறோம். அந்த ரசனைய இதுகளை கண்டுபிடிக்கிறது பார்க்கணும். முந்தின இதுகள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி இல்லை. முந்தின காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி அழகு சம்பந்தமான ரசனை சம்பந்தமான விஷயத்தை வச்சு கொண்டு படைப்பை உருவாக்கிக்கணும். அதுக்கு பிறகு அவை இலக்கணத்தை அதுக்குள்ள புகுதிச்சிடமோ இல்லாடி அதையும் அதோட கொண்டு போய்க்கணும். இந்த அன்றைக்கு தமிழோத ஸ்டோக்கம் நடந்த அன்றைய மீட்டிங்ல கூட இந்த கருத்துப்பட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. என்னன்னு சொன்னால் இப்ப அதாவது கவிதை, ஒரு கவிஞன் கவிதை எழுதுறேன்றால் அந்த கவிஞன் அது ஒரு கவிதை என்று சொன்னால் இலக்கணத்தை பார்க்கறதுக்கு முதல் இதுல இந்த கவிதையில கவித்துவம் இருக்குதா, இதுல ரசனை இருக்குதா, ரசிக்க கூடியதா இருக்கா என்று பார்த்துட்டு அதோட இந்த கவிதையில பொருள் இருக்குதா, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இதுக்கு பிறகு இந்த தான் நாங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல என்ன இலக்கணத்தை பயன்படுத்தி என்னடி எந்த உத்தியை பயன்படுத்தி இந்த கவிதையை இவர் எழுதியிருக்கிறார் என்ற இதை பார்க்கணும். பொதுவாக எல்லாரும் பார்க்கறது என்றால் கருத்தையும் மற்றது இலக்கணத்தையும் பார்க்கணும். இதுக்குள்ள கவித்துவமா இருக்குதா இந்த கவிதைன்றதை பெரும்பாலும் மக்கள் பார்க்கிற இல்லை. அதை நான் திருப்பி அவருக்கு உங்களோட அன்றைக்கு நீங்க சொன்னதோட இதை ஒப்பிட்டு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டி இருந்தது. அதான் சொல்லலாம். நன்றி ஐயா. நீங்க சொன்ன இந்த கருத்து இது இந்த ஆழ்மன உண்மையா சொல்ல போனா ஆழ்மன உந்துதலோட பிறக்குதா இல்லையாண்டதான். ஆழ்மன உந்துதலோட பிறந்தாத்தான் அதுக்குள்ள இலக்கியமோ கவிதையோ இருக்க முடியும்.
நாங்கள் இது தொடர் விவாதம் ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்லைத்தானே. இப்ப இந்த விஷயத்தை இன்னும் நாங்கள் பல நாட்கள் பல அரங்குகள்ல வெவ்வேறு கோணங்கள்ல யாரையும் பாராட்ட வேணுமல்ல கண்டிக்கணும் நோக்கத்துல பேசினா தான் பிரச்சனை வரும். இது நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிற நோக்கத்தானே செய்கிறோம். வணக்கம். பேச்சு மிகவும் சுவையாக இருந்தது. ராதாகிருஷ்ணன் சிட்னியில் இருந்து பேசுகிறேன். கடைசியில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானது. கம்பர், பெரியாள், அம்மையார் அவர்களை தெரியாமல் இந்த அழகியலை பற்றி சொல்ல முடியாது என்று ஆழமாக நல்ல சுவையான ஒரு பேச்சு. அதாவது ஆராய்ச்சிக்கும் மேற்கொண்டு ஆழமாக போவதற்கு உள்ள சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். இதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஆழமாக போய் அதில் உள்ள சுவையை கண்டு அனுபவிப்பார்கள் என்பது நிச்சயம். இளங்கோவடிகளை பற்றி சொன்னீர்கள், அது நன்றாக இருந்தது. அதாவது தமிழர் பண்பாடை இளங்கோவடிகள் தான் முதல் சொன்னார் என்று அதை நானும் இருக்கிறேன். நன்றாக இருந்தது. வணக்கம். இளங்கோதான் எங்களை மிகப்பெரிய முதல் கலைஞனப்பா, உண்மையா சொல்ல போல. வணக்கம், நான் ராஜேஸ்வரன் கதைக்கிறேன். ராஜேஸ்வரன் கதைக்கிறேன். ராஜேஸ்வரன் சொல்லுங்க. ராஜேஸ்வரன், இதுல அதிகமாக கவிதையோடு சம்பந்தப்பட்ட அழகியல் குறிப்புகள் இலக்கியம் கூடுதலாக இடம்பெற்றது. நடனம், நாட்டியம் சம்பந்தமான அழகியல்கள் இதில் வராதா என்பது அதான் அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த துறை எடுத்து தமிழின் நடன ஆடல் சார்ந்த அழகியல் என்றோ இசை சார்ந்த அழகியல் என்றோ தனி கட்டுரை வாசிக்கிறதுக்கு ஒரு பெரும் பரப்பு இருக்குது. ஒரு பெரும் பரப்பு இருக்கிறது. அதாவது நான் சொன்ன பரணகநாதரை பற்றியோ இல்ல அருணாசல கவிராயரை பற்றியோ அல்ல அண்மை காலத்து இசைகளை பற்றியோ இவற்றை அழகியல் என்னன்றது எடுத்தால் அதை பற்றி கனகட்டுரைகள் எழுத வாசிக்க இடம் இருக்குது. யாரும் ஒரு ஆள் பொறுப்பா அதை செய்யத்தக்க ஆற்றலோட செய்ய வேணும். தனிய நான் இலக்கியகாரன் என்றபடினால இலக்கியத்துக்கு ஊடாக மட்டும்தான் நான் சில கருத்துக்கள் எனக்கு சொல்ல முடியும். நான் இசையை பற்றியோ நடனத்தை பற்றியோ நான் உள்ளுக்கு போய் பேசலாது. ஆனா அந்த துறை சார்ந்தவர்கள் அதுக்குள்ள போய் இந்த நடனத்தின் அழகியல் சம்பந்தமான வரலாறு எப்படி அமைந்திருக்கிறது, சிற்பத்தின் அழகியல் வரலாறு எப்படி இருக்கின்றன சொல்லலாம். அழகே வாழ்க்கை, பியூட்டி இஸ் லைஃப் என்று சொல்லி ரஷ்ய அறிஞர் சொல்லியிருக்கிறார். என்ன அழகே வாழ்க்கை. அப்ப வாழ்க்கையோட தொடர்பான அனைத்துமே அழகியலுக்குள்ளதான் வரும் என்பதுதான் பொதுவாக. ஐயா, நீ கல்யாணம் முடிக்க பொம்பளை பார்க்க அழகா இருக்கணும்னு விரும்புறீங்கள். நான் என்ன இலக்கியம் படைக்கணும் கவிதை படைக்கணும் நான் சொல்றேன். அழகண்டது எல்லா இடத்துக்கும் உரியதுதான். வாழ்க்கையில பிள்ளைகளை அழகா வளர்க்க விரும்புறோம், மனைவிய அழகான மனைவியா செலக்ட் பண்ண விரும்புறோம். அதுக்குள்ள வித்தியாசம் ஐயா. உள்ளத்து அழகம், வெளி அழகம். உள்ளத்து அழகு வேற, வெளி அழகு வேற. அது நீங்கள் அதுக்கு போய் நீ வியாக்கியானம் கொடுங்க. உள்ளம் அழகுன்னு சொல்லி எடுக்கிறோன்னு சொல்லி பொம்பளையை சொல்லலாம், நான் வழி அழகுக்காக எடுக்கிறோன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அழகை நீங்கள் கண்புலனுக்கா அல்லது மனத்துக்கான்றது தீர்மானிங்க. எல்லாம் மனதுக்கு தானே கடைசியில போய் சேருது. எல்லா பொம்பளைகளும் கல்யாணம் கத்தான் வேணும், எல்லா ஆம்பளைகளும் கல்யாணம் கத்தான் வேணும். அழகியானவர்கள் மட்டும் தான் திருமணம் செய்யறாண்டா உலகம் தாங்காதப்பா. இதுல ஒரு கருத்தொண்டு சொல்றவ, பெண்களிலும் புடவைகளிலையும் அழகு இல்லாதது ஒன்று இல்லை இல்லையா? அது ரசிக்கிற ரசனையை பொறுத்தது. என்னன்னா அந்த புடவைகள்ல இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி வாரதொண்டும் சேல் ஆகாம அது விற்பனை ஆகாம அப்படியே முடங்கி கிடக்கிறதுண்டு இல்லை. எல்லாம் வித்து தீரும். அது அவரோட அழகியல்லையும் அது சரி வருமா? அந்த படைப்பு எங்கட ரசனைக்கு, எங்களுடைய கருத்தியலுக்கு, எங்கட உள்வாங்களுக்கு அமைவாக இல்லாதது இன்னொருவருக்கு அமைவாக இருக்குமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த விமர்சன திறனாவை எப்படி நாங்கள் செய்வது, போடுவது என்றொரு கேள்வி. மற்றது ஒரு காலத்துல அழகியல்ல சிறப்பாக கருதப்படாத சில காலப்போக்கில மிக உன்னத படைப்புகளாக கருதப்படுவதும் இருக்கு. சார், நான் ஒரு விஷயம் சொல்லாவிட்டதுல சிலப்பதிகாரம் தோன்றினது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு. மிக தலை சிறந்த தமிழனுடைய ஆரம்பகால கலை படைப்பு. 500 வருஷம் அந்த இலக்கியத்தை பற்றி ஒரு தரம் கதைக்கே இல்லை சார். அதுக்கு பிறகு சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசர் எல்லாம் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுல தான் அடியறக்க நல்ல வர்றார் உரை எழுதுறாரு.
அப்ப அந்த 600 வருஷத்துக்கும் 700 வருஷத்துக்கும் அந்த சிலப்பதிகாரம் எங்க இருந்ததுன்னு வரலாற்றுல கண்டுபிடிக்க முடியாம கிடக்கு. நான் காசிக்கு போன பொழுது அங்க ஒரு ஆலவனம் இருந்தது. அங்க நான் இந்த தகப்பனாருக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்து போட்டு அடுத்த கிரிகைக்கு கயாவுக்கு போனேன். 200 மைல் கங்கால கயாவுக்கு. அதுக்கு படத்தினால இங்க இலகாபாத்துக்கு போனேன். அங்க சொல்றாங்க இங்க இருக்கிற இந்த ஆலமரம் 200 வருஷத்துக்கு இந்தியால வந்து 200 மைலுக்கு இந்தியால வந்து இங்க வேறுக்கால இங்க முளைச்சிருக்கு. அங்க போய் 200 மைலுக்கு கங்கால். அப்ப 200 மைலுக்கு கங்கால ஆலமரத்தின் வேர் போய் முளைச்சு அங்க ஒரு மரம் முளைக்கிற மாதிரி 500 வருஷம் 600 வருஷத்துக்கு பிறகு சிலப்பதிகாரத்தை பத்தி அடியக்கல்லார் ஒரு எழுதுறேன். அப்ப அந்த 5 காலகட்டம் வந்து பார்க்கப்படையில தானே சார். அப்பறம் பார்க்க இல்லை, சமுத்திரம் பார்க்க இல்லை, நந்தி கிளம்பும் பாண்டவனும் பார்க்க இல்லை, சிவசிந்தாவாண்டி பாண்டவருக்கும் தெரியாது. ஆனா சிலப்பதிகாரம் இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு தர்ம இலக்கணம் எழுத இல்லை சார். தொல்காப்பிய காலத்துல இருந்த இலக்கணத்துக்கு பிறகு கம்பன் காலம் வரையுமான காலத்திலேயோ சிலப்பதிகார காலம் வரையும் அந்த அப்படி ஒரு இலக்கியம் படைக்கலாம் என்றதை பற்றி ஒரு விமர்சகர்களும் கருத்தில். அப்ப சிவத்தம்பி அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணேக்க கம்பனையும் சிலப்பதிகாரத்தையும் கவனிக்காவிட்டம் என்றாண்டா இந்த தமிழன் என்று சொல்லி. தமிழன் கம்பன் எங்க வளர்ந்தான்னு சொல்லுங்க. அப்போ வைஷ்ணவ சமயம் வரவுக்குள்ள போய் வளர்ந்து வந்தான். சிலப்பதிகாரம் எங்கள் தெரியா கடைசியா வந்து அடியக்கல்ல உரைக்கு பிறகுதான் வெளியில வருது. ஆனால் அது ரெண்டும் தமிழினுடைய தலையாய நீங்களை கவனிக்காவிடுகணும். ஒரு காலத்துல அழகில்லாம இருந்தது, இன்னொரு காலத்துல அழகா இருக்கின்றது. எங்கட பேர்லக்கியங்களுக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு சார். ஏதோ தெய்வாதீனமா கடவுள் கொண்டு வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துட்டே அவ்வளவுதான். இப்படி எத்தனையோ நாங்கள் இழந்திருப்போம். மற்றது இன்னொன்று வந்து தொல்காப்பியர் வந்து ஆசிரியப்பா பண்பா கலிப்பா வஞ்சிப்பா தான் சொன்னவர். வேறு வாப்பும் சொல்ல இல்லை. பிறகு பக்தி இலக்கியத்தில் புதிய பாவடிவம் வருது, விருத்தப்பா வடிவம். விருத்தம் தாளகி துறை விருத்தம் உண்டு. இந்த பாவடிவங்கள் பற்றி தொல்காப்பிய மரபில் உள்ளவர்கள் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு வரை ஏற்றுக்கொள்ள இல்லை. நச்சினாக்கரியரும் பேராசிரியரும் அதை கலிப்பாவின் ஒரு பகுதியாக சொல்லுகிறார்களே இல்லாமல் தாளகி துறை விருத்தம் என்று சொல்ல மாட்டார்களாம். ஏன்னா இந்த மரபு இதை அப்படி ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அந்த சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்பது எங்களோட மரபில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடுதான். இது தனியான ஒரு இடத்துக்குள்ள இது பல இடங்கள்ல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்றும் வரலாறு மறைஞ்சிட்டு சொல்றேன். நீங்க ஏன் பெரிய புராணத்துல வந்து மாணிக்க வாசனை பற்றி சொல்ல என்று கேள்வி எழுப்புறது உண்டு. இப்படியான வரலாற்றுல ஏதோ நடந்திருக்குது. சில விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன. பிறகு நாங்கள் தத்துவார்த்த ரீதியாக சில விளக்கங்களை கொடுத்து கொண்டு போவோம் என்னென்ன காரணம் என்று சொல்லி. ஆனா உண்மைகளையும் அழகையும் சரியான வகையில உடனே பார்த்து பாராட்ட மரபை தமிழாக்கள் செய்ய இல்லை என்றது நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அது அழகியல் சிந்தனை மரபிலே ஏற்ற மாற்றமாகவும் இருக்கலாம் இல்லையா? அந்த இது அழகு என்பதில் ஏற்படுற அந்த சிந்தனை இலக்கியம் என்று எடுக்கிறதுல உள்ள பிரச்சனை தானே. இதெல்லாம் ஏற்க வேணுமா? மரபுல மாற்றம் வரைக்க மரபுல மாற்றம் வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நாளும் முடியாது. ஏன்னா மரபை பேண வேணும் என்ற ஒரு தேவை இருக்கும். ஆனா அந்த மாற்றம் நல்ல மாற்றங்களாக அது வளர்ச்சியாக இருந்ததால் அது கொஞ்ச நாள் ஆகும். அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய இதுகளை விளக்கங்களை சொல்லி அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்றதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்கும். மற்றது அழகு என்றது பால சரஸ்வதி அலர்மேல் வள்ளி இதெல்லாம் மேடையில வந்து நடனம் ஆடுறதுக்கு வந்த உடனே எல்லாரும் இது என்ன இவமையா பெருசா நல்ல நடனம் ஆடுவான்னு சொன்னா அழகே அங்க இருக்கா. ஆனால் அவர்கள் ஆட துவங்கி ஒரு அரை மணித்தியாலத்துக்கு பிறகு அவருடைய அழகு எங்கேயோ இருந்து வந்துடும். அந்த அழகு அந்த நடனத்துக்குள்ளாலதான் அது வெளிப்படுது. அவைண்ட புற அழகுன்னு சொல்ல முடியாது. ஆனா நடனம் ஆடும் பொழுது வர ஒவ்வொரு பாவத்துக்குள்ளாலையும் அந்த அழகு வெளியில வரும். அப்ப அழகுன்றது விளங்கப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம். சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. சிவகடாச்சம் மாஸ்டர் கண்ணீரம் அந்த கையோ எத்தனை காட்டிக்கொண்டு வர மெசேஜ்ல இல்ல எனக்கு ஒரு கேள்வி. இந்த தமிழ் மருத்துவ நூல்கள் என்று இருக்குல்லோ, அது நோயையும் சாவையும் பற்றி தானே. அதுல என்னென்று அழகியலை தேட முடியுமா? சாகரத்திலே ஒரு அழகு இருக்குது. சில பேருடைய சாவை நாங்கள் நல்ல சா என்று சொல்றோம். எல்லாம் எல்லாருக்கும் வர்றதுதான். அந்த வருத்தம் வரைக்க கூட நோய் வரைக்க கூட அந்த நோயை எதிர்கொள்ற தன்மை, அதை பாவிக்கிற தன்மையிலே ஒரு அழகியல் இருக்குது.
எல்லா கலைகளிலும் எல்லா துறைகளிலும் அந்த அழகு என்றது இருக்கு. இந்த மருத்துவ நூல்களிலும் இருக்குன்ற சொல்லத்தான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்படி நீங்கள் எப்படி நீங்க பார்க்கிறதுலயே அழகு இருக்கு. அது மாத்திரமில்ல, பார்க்கிறதுலயே நோய் போயிடும். சாக போறார் என்றதுக்கு அது ஒரு பாடல் ஒன்று வருது. எடுக்கும் படுக்கும் இழந்திருக்கும் இழத்தே மூச்சு தானே வாங்கும் வடுக்க நொத்த விழி இரண்டும் மலர விழிக்கும் வழி பார்க்கும் தொடுக்கும் சிலேத்மம் நின்றெழுதே தொடர்ந்து சொண்டையில் உளரும் அடுத்து வருவது இது கண்டால் அகலப் போகிறீர் பண்டிதரே. அந்த சாக போற இத அந்த பாடல்ல எடுத்து சொல்ற அது ஒரு சோகமாக இருந்தாலும் அதை கூட இத அழகியலுக்காக எடுக்க இயலுமா என்றுதான் கேட்கணும். அப்படியான இல்ல, அதாவது அழகிலுக்கு ஒரு விளக்கம் அது உத்தி முறையை போல ஒரு விஷயமாக சொல்லப்படுறது. நீங்க சொல்றது இந்த உத்தி முறைக்குள்ள கொண்டாடுற வந்து காட்சிப்படும். ஆனா நான் சொல்ல வர்றது இன்னொரு விஷயம். நான் இப்ப படைப்பு இலக்கியத்துக்கு அழகியல் சொல்றேன், கட்டுரை இலக்கியத்துக்கும் அழகியல் இருக்குது. நீங்க சொல்ற இந்த வாகனம் போன்றவற்றுக்கும் அழகியல் இருக்கு. என்ன அழகியல் என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னால், இது சரியான வகையில ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குதா, அந்த வருத்தம் பற்றிய விஷயங்களோ அல்லது மருத்துவம் பற்றிய விஷயங்களோ ஒழுங்குபடுத்தி சொல்லி கொண்டு போறாரா. முதலாவது பாட்டுக்கும் இரண்டாம் பாட்டுக்கும் முதலாவது பந்திக்கும் இரண்டாம் பந்திக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறதா, சிந்தனை வளர்ச்சிக்கு பயன்படுகிறதா, அது என்ன இது மாதிரி இருந்தா சார். கட்டுரையிலையும் அழகியல் இருக்குது. சும்மா அறிஞ்சு எல்லாத்தையும் கொண்டு கொட்டி போட்டு போனா கட்டுரை இல்லை. தலைப்பில் என்ன சொல்ல வேணும், இரண்டாம் பந்தி என்ன சொல்லணும், மூன்றாம் பந்தி என்ன சொல்ல வேணும், இந்த கருத்து ஏற்கனவே இன்னொரு நாள் சொல்லப்பட்டிருந்தா அப்படி ஃபுட் நோட்ல போட்டு காட்ட வேணும், ஆராய்ச்சி நெறிமுறையில சொல்லி வேணும். அது ஒரு அழகு. தலை இழுக்கிறதுல இருந்து சட்டபூர்வல இருந்து கல்யாணம் முடிக்கிறதுல இருந்து மண்டபத்துல பெரிய அலங்காரத்துல 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விழா கொண்டாடுறது வரையுமே அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதுக்கு அழகியலுக்கு ஒன்றும் விலக்கு இல்லை. தரமானதென்று எல்லாவற்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கும் பின்னால் உங்களை அறியாமல் ஒரு அழகியல் உணர்வு இருக்கிறது. அது கட்டுரையோ கவிதையோ வாகனமோ கல்யாண கூடோ எல்லாவற்றுக்குள்ள. இதுல எனக்கு என்ன எண்ணம் வருது சுவகடாச்சமனன் சொன்ன இதுக்கு என்ன வருது, எனக்கு என்ன தோன்றுது என்றால், பல மருத்துவ நூல்கள் இருந்தாலும் இன்ன வருத்தத்துக்கு இன்ன மருந்து என்று சொல்லி அந்த மருந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதோ, ஆஹா இது நல்ல மருந்து என்று சொல்லுறோம் இல்லோ, அந்த விதத்துல அதுல அழகியல் இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். இல்ல, மற்றவர் சொல்றது இது எவ்வளவு சிறப்பா சொல்லுதுன்றதுலே அழகியல் எப்படி சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார், எப்படி சொல்ல வருகிறார், எப்படி சொல்லுகிறார்கள், பாடமாக்க கூடியதாக சில நேரம் ரசித்து திருப்பி சும்மா என்ன இந்த எடுத்த உடனே அவருக்கு ஞாபகம் வரக்கூடியதா, இந்த நோக்கியதுதான் மருந்து என்ற மாதிரி அதை மனதில் பதிய வைக்கும்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த கவரக்கூடியதாக எழுதும் பொழுது, எடுத்து சொல்லும் பொழுது அது சும்மா எழுதுவதிலும் பார்க்க அதுதான் அந்த காலத்துல எல்லாத்தையும் பாடல்களாக எழுதி வைத்தார்கள். அதுவும் ஒரு ஏனென்றால் பாடலாக எழுதி வச்சாத்தான் பாடமாக்கி கொண்டு அது வாழ்க்கை வரலாற்றுல போகும். இல்லாட்டி வச்சனம் எழுதி வச்சா பாடமாக்கல. அது என்ன பாடமாக எழுதி வைக்கிறதே பாடலே ஒரு அழகியல் மாதிரி தான். அதுக்கு வாகன விருத்தம் பேர் அப்படி பாடேக்க. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். ப்ரொஃபசர் உங்களை தான் கேட்கிறோம். நீங்க மன்னிக்கணும், இந்த ஆரம்ப பகுதியை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டா வந்தோடினால, நீங்க இந்த சிலப்பதிகாரத்தை தமிழர்கள் நீண்ட காலமாக தமிழ் புலமை கைவிட்டமைக்கான காரணம் சமணம் என்று அது சமண கருவை கொண்டிருந்தபடியால் எண்ணுகிறீர்களா? அதான் ரீசன் காரணங்கள். நீங்க சமணம் என்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்றோம், நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இலக்கியங்களை வச்சு கொண்டுதான் நான் வரலாற்றை பேசுறோம். எங்களுக்கு இந்த இடைக்கால இலக்கியங்கள் 35-40 முக்கிய இலக்கண நூல்களை அழிந்து போய்விட்டன. அப்புறங்களை விருத்தியில பார்த்தா தெரியும், ஒரு பெருகும் தொகையான நூல் வடிவ வரலாறு சொல்றேன். எங்கே என்று கேட்டா கிடைக்க இல்லை. அப்ப கிடைக்காமல் போன ஒரு வரவு அங்க இருக்குது எங்களுக்குள்ள, அதுக்குள்ளே அது போயிட்டு. எனவே கிடைச்சதை வச்சுக்கொண்டு பார்க்க கண்ணுக்கு தெரிய இல்லை. இதுதான் அங்க வந்தது. வரலாறு என்பது எங்களுக்கு முழுவதையும் தர இல்லை எங்களுக்கு. அப்ப தந்ததை வச்சு கொண்டு தானே வரலாற்றை பார்க்கிறோம் நாங்கள். மற்ற சில காரணங்களாலே அது மறைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க சமண நூல் என்ற அடிப்படையிலேயோ. ஆனா அது மிகப்பெரிய ஒரு கலை காவியம், ஆரம்ப காலத்து கலை காவியம். தமிழர் பண்பாடு முழுவதையும் அப்படியே தேக்கி திரட்டி வச்சு கொண்டு சொல்றான் பாவனன்.
அல்லது இன்னொரு கருத்து, நான் இது என்னுடைய கருத்து சொல்ல தவறா இருக்கலாம், அது 6ஆம் நூற்றாண்டில் தான் கூடுதலான சமஸ்கிருத ஊடுருவல் தமிழக எல்லைக்குள்ள வருது. அப்ப இந்த சிலப்பதிகாரம் ஏனைய இலக்கியங்களோட ஒப்படைக்குள்ள அடிப்படையில் ஒரு தமிழ் கதையை மூலமாக கொண்டது. ஒரு வட கதை தமிழ்நாட்டு கதையா. ரெண்டாவதாக நான் நினைக்கிறேன் அதுல உள்ள அத்தனை நீங்க குறிப்பிட்ட மாதிரி அழகியல் பாங்குகளும் அகில இந்திய பார்வையோட இல்ல, ஒரு ரீஜனல் பார்வை, அதாவது மாநில பார்வையோட தான் அது காட்டப்படுது. அணிமணிகளை பற்றி சொல்ற போதோ ஆகையினால சில வேளைகளில் சமஸ்கிருதம் அந்த பிற்பாடு ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வெடிப்பு. அதான் ஒன்று சமய ரீதியாக அது புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். தமிழ் இப்ப நாங்கள் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களை வச்சுக்கொண்டு தானே சிந்திக்கிறோம். இது இன்னத்தால இன்னது மறைக்கப்பட்டிருக்கலாம், இன்னத்தால இன்னது தூக்கப்பட்டிருக்கலாம் என்று. அந்த காலகட்டத்துல அது பப்ளிக்கில் கொண்டு வரப்பட இல்லை. ஆனா இருந்திருக்குது. இது இந்த பிரச்சனை தனியே சிலப்பதிகார மணிமேகலைக்கு மட்டுமில்லை சார், தொல்காப்பியத்துக்கும் இருக்குது. 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது, அங்க கிமு 7ஆம் நூற்றாண்டு வரையும் கொண்டு போகணும். 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட அந்த இலக்கியம் அதுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு அந்த இலக்கணம் கதைக்கப்பட இல்லை. இளம்பூரணர் 11ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு கடைசியில வந்துதான் உரை எழுதுறார். அப்ப தொல்காப்பியம் உருவான காலத்துக்கும் இளம்பூரணர் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 800-1000 ஆண்டு. தொல்காப்பியம் கிமு 6ஆம் நூற்றாண்டு எழுந்து சொன்னா ஒரு 1200 1500 வருஷ காலகட்டத்துக்கு தொல்காப்பியத்தை பற்றி ஒரு தரம் கதைக்கவில்லை. ஆனால் அது பிறகு வேற இலக்கண நூல்கள் வந்திருக்குது, தொல்காப்பியத்தை தழுவி வந்திருக்குது. ஆனால் தொல்காப்பியத்தை பற்றி ஒருவரும் கதைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இறையனார் களவியல் துறையில சொல்லுவனும் எங்களுக்கு பொருள் இலக்கணத்தை இழந்து விட்டோம். அப்ப என்னென்றால் வரலாறு துண்டுபட்டு கிடக்குங்களுக்கு நான் சொல்ல வரேன், துண்டாகவே கிடைக்குது. அப்ப நாங்கள் இப்ப 20ஆம் நூற்றாண்டுல நாங்கள் இலக்கியவில்லாத படிப்பிக்கதான் இந்த துண்டுகளை எங்கட புத்திகளை தலை இணைச்சு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தொல்காப்பியத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது, மணிமேகலைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, சிலப்பதிகாரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம், சமகால விஷயத்தை சொல்றோம், பிள்ளையில நாங்க பகிரங்கமாக சொல்லணும்டாக்கா. 1947ஆம் ஆண்டு புராணத்தில் யாழ் நூல் எழுதுறார். எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான இசையாய்வு நூல் உங்களுக்கு தெரியும், யாழ் நூல். அதுக்கு சரியாக 30 வருஷத்துக்கு முந்தி ஆபிரகாம் பண்டிதர் தஞ்சாவூர்ல கருணாமிர்த சாகரம் என்று ஒரு பெரிய புத்தகம் எழுதுறார், இசை ஆராய்ச்சி நூல். விமலானந்தர் எழுந்த கால எழுதினதும் தஞ்சாவூர்ல வச்சு கொண்டு கரந்த தமிழ் சங்கத்துல வெளியிட்டவர். இதுவும் தஞ்சாவூர் சூழல்ல வந்தது ஆபிரகாம் பண்டிதத்தையும். ஆனால் விமலானந்தர் புத்தகத்துல ஒரு குறிப்பு கூட இல்லை இப்படி ஒரு நூல் வந்தாண்டு. அது எங்களுக்கு பெரிய ஒரு வியப்பாக இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாலே அதே தஞ்சாவூர்ல 30 வருஷத்துக்கு முந்தி எழுதின புத்தகம் ஒன்று இருக்கேக்க, இந்த தஞ்சாவூர் சூழல்ல கலந்த தமிழ்ச்சங்கம் இந்த புத்தகத்தை வெளியிட்டேக்க விமலானந்தருக்கு தெரிந்து சொல்லாமல் விட்டாரா அல்ல தெரியாமலே தான் போய்விட்டதா? இப்ப எங்களுக்கு படிக்க தான் தெரியுது வரலாற்று இடைவெளிகளை எப்படி நாங்கள் நிரப்புவது என்பது. இப்பதான் நான் ஒரு புத்தகம் ஈழத்து தமிழ் நாவல் இலக்கியம், யாராவது நீங்கள் எழுதி கொண்டு போய் கோட் பண்ணி கொண்டு போனாதானே அதுக்கு உயிர் இருக்கும். இனி 20 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் ஆங்கி எழுந்து கொண்டு ஈழத்து தமிழ் நாவலை கொண்டு எழுதி அதான் முதலாவது சொல்லி கொண்டு போனால் நான் மறைஞ்சு போவேன் வரலாற்றுல. அந்த வரலாறு மறையாம இருக்கணும்டா, பின்னுக்கு வரவன் என்ன செய்யணும்டா, முன்னுக்கு செய்வனு சொல்லணும். அது கற்று எழுதுறதுல ஒரு மரபு, ஆராய்ச்சியில ஒரு மரபு. நீங்கள் ஒரு விஷயத்தை 10 வருஷத்துக்கு முந்தி எழுதி வச்சிட்டீர்கள், இன்றைக்கு நான் அதை பற்றி பேச வர்றேன்டா, முதல் நீங்கள் என்ன சொன்னீங்க என்று சொல்லி அதை நான் வளர்த்து கொண்டு போறதா இல்ல மறக்கிறதான்னு செய்யணும். நீங்கள் அங்க சொல்லி போட்டு போயிருப்பீர்கள், நான் உங்களை விட்டுட்டு இங்க ரெண்டு செய்வேன். இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு அந்த சொல்லாப்பியவர்கள் எல்லாம் விடுபட்டு போன வரலாறு எங்களுக்கு சமகாலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கைலாசபதியை கதைக்காம விட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு சிவத்தம்பியை போலாக்களை கதைக்காம விட்டுட்டோம்னு சொன்னா, இனி 25 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல வார மாணவனுக்கோ இல்ல கொழும்புல படைக்கிற மாணவனுக்கோ கைலாசபதி சிவத்தம்பி யாருன்னு தெரியாது. அப்ப எங்களுக்குள்ள ஒரு வரலாற்று தொடர்ச்சிக்குள்ள சொல்லப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு கொண்டு போகும் பொழுதுதான் ஒரு உயிர் வாழ்றாரு. என்ன சார் விஷயங்கள் வெஸ்டர்ன் ஹிஸ்டரியிலையும் இருக்கும் சார், கிறிஸ்தவ வரலாற்றிலையும் வரலாற்றுல விடுபடுறது.
விடுபட்டது அல்லது புறக்கணிக்கப்பட்டது இல்ல மறைக்கப்பட்டது. அங்க குழுமயப்படுத்தப்பட்ட பண்பில பார்க்கிறபடினால அந்த தொடர்ச்சி ஒன்று இருந்திருக்கு. சொல்லுவார்கள் கிரேக்க தத்துவங்கள் எடுத்தாலும் என்ன, அல்லது போனாலுக்கு ஐபீரியன் ஸ்பானிஷ் தத்துவங்கள் இலக்கியங்கள் எடுத்தாலும் கூடுதலாக அது ஒரு ஸ்கூல்ஸ் ஒரு குழுமயப்படுத்தப்பட்ட தன்மை இருந்தபடினால சீடர்கள் அந்த தொடர்ச்சியை செய்தவர்கள். ஆனால் இங்கே அந்த சீடத்துவ தன்மை எங்களுடைய தமிழ் இலக்கிய மரபுல மிக ஆரம்ப காலத்திலேருந்து குறைவு. ஆனால் அந்த கோட் பண்ற தன்மை இருந்திருக்கு. இப்ப நீங்க சொல்லாப்பியத்துல கூட என்பர் என்று சொல்லுகின்ற போது அதுதான் அந்த நேரம் இருந்த லிங்கும் பிளஸ் தி வே ஆஃப் கோட்டிங். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை நாங்கள் ஆதாரம் காட்டுறேன்டா இப்ப என்பர் சொல்லி சொன்னா இப்படி புலவர் சொல்லி இருக்கிறார்கள். அது ஏராளமான இடங்கள்ல வருது. சொல்லாப்பிய முழுக்கத்துல இந்த என்பர்ன்றது நீங்க அடிக்கடி பார்க்கலாம். அதனால அது ஒரு அறாத்தொடர்ச்சியான புலமைத்துவ குழுமையை கொண்டு வந்தாலும் பேர் சொல்லி சொல்லுகின்ற பண்பு இருக்கையில் என்னால் அந்த காலத்துல அந்த மெகா ட்ரெடிஷன் சொல்லுவார்கள். புலமை பாரம்பரியத்திலே ஒருவர் தந்த பிற்பாடு ஒருவர் தன்னுடைய ஆக்கத்தை தந்த பிற்பாடு அதை உள்ளிணைக்கின்ற தன்மையிலே ஆசிரியரை தள்ளி வைத்துவிட்டு செய்கிற ஒரு பண்பு தான் இருந்தது. ஆனா விபுலானந்தரையும் செய்தார். அது விளங்கல. சப்ஜெக்டை தள்ளி வைக்கிறேன், ஆசிரியர் தள்ளி வைக்கிறேன். அது ஒரு புறக்கணிப்பு. அப்படிதான் இந்த மகாபாரதத்தை பற்றி சொல்லி கூட சொல்லுவார்கள். பலருடைய ஆக்கங்களை கொண்டு வந்து தொல்காப்பியத்தை கூட தொகுப்பு நூலாக பார்க்கிற ஒரு தன்மை இன்றைக்கு கூடுதலாக. இப்ப நீங்க சொல்ற இந்த கருத்து தான் இந்த கருத்தும் ஒரு ஆளால செய்யப்பட்டதாக நான் தொல்காப்பியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அது பல காலகட்டம் வளர்ந்து வந்து தொகுக்கப்பட்டது. நாங்கள் விரும்பினா ஒரு ஆளண்டு தொல்காப்பியத்தை பேரை சொல்லி படங்குறி வைக்கலாம், அவ்வளவுதான். அது நாங்க சொல்றது ஒரு உயர் ஆராய்ச்சி மட்டத்துல, சாதாரண மக்கள் மத்தியிலே இதை சொல்லலாம். இல்லாதான் அந்த மேல பிளேட்டோ அரிஸ்டோட்டலோ ஒருத்தருமே நூல் எழுத இல்லை. அவருடைய மாணவர்களாம் உண்மையா எழுதினவர். ஆனால் அவர்களுடைய பேர்ல எழுதினார்கள். அவருடைய எங்களுக்கும் இந்த தொல்காப்பியத்தை பற்றி கூட 500 வருஷம் இடைவெளி இருக்குன்னு சொல்றோம். அந்த இடைவெளி காலகட்டத்துல பல பேர் தொல்காப்பியத்தை 100 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுல திரும்ப திரும்ப காப்பி பண்ணி வந்தபடியாத்தானே சார் 500 வருஷத்துக்கு பிறகு இளம்பூர்னருக்கு அந்த பிரதி கிடைச்சது. இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி யாரோ திரும்ப திரும்ப காப்பி பண்ணி வந்தபடியாத்தானே ஒரு 700 வருஷத்துக்கு பிறகு அடியார்கள் கையில் அது கிடைக்குது. இந்த கண்ணோட்டத்துல நாங்கள் இன்னும் பார்க்கவும் துவங்க இல்லை. என்ன இலக்கிய எல்லாரும் படிப்பிக்கிறார்கள் இல்லைன்னு சொல்றோம். இல்லை நாங்கள் வந்து சொன்னா மற்ற விரும்ப மாட்டோம் என்று நாங்கள் நினைக்கிறது. ஆனா உண்மை என்னண்டா எங்கட வரலாறு சரியா பார்த்தா துண்டுபட்டு தான் கிடக்குது. ஆனா நிலத்தடி நீர் போலே ஒரு தொடர்ச்சி அங்க இருந்து வந்திருக்குது. அந்த அளவுல நாங்கள் திருப்திப்படலாம். இந்த மறைதல் அல்லது மறக்கப்படுதல் வந்து திருப்பியும் வருகிறது. என்னென்று கேட்டால் சிலப்பதிகாரம் மீண்டும் மறைந்து போய் சாமிநாதியர் காலத்துல திருப்பி பதிக்கப்படுகிறது சிலப்பதிகாரம். அதே மாதிரியாக தேவார பதிகங்களும் மறைஞ்சு போய் அவர் ஒரு 200 வருஷத்துக்குள்ளாலேயே மறைஞ்சு போச்சு. தேட வேண்டி இருக்குது. அப்ப தேடைக்குள்ளேயே அங்கேயும் ஒரு பகுதி இழக்கப்பட்டது என்று வருகிறது அந்த குறிப்பு. சாமிநாதையர் பதிச்ச பிற்பாடும் உண்மையில முதல் அவர் பதிப்புல சொல்றாரு, அது ஒரு வாங்க இல்லை, விலப்படை இல்லை. அந்த சிலப்பதிகாரம் காலத்துக்கு கொண்டு வந்தோம். அதனுடைய திறமையே பிறகு ஆங்கிலேய வருகையின் பிறகுதான் அதனுடைய உன்னதம் போற்றப்பட்டதும் ஏற்கப்பட்டதும் கூட. அது தமிழர்கள் மத்தியில் தமிழ் சிலப்பதிகாரம் கிட்டத்தட்ட 1930, 40, 50களில் தமிழ் உணர்வோட படிக்கப்பட்டிருக்கும், இடையில பேசப்பட்டிருக்கு. சிலம்பு செல்வர், மாபோசி போன்றவர்கள் அதை எடுத்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் 2-3 நோக்கத்துக்காக செய்தவை. கண்ணகி என்ற பாத்திரத்தை உயர்த்துற நோக்கத்துல, தமிழ் உணர்வை எடுத்து காட்டுற நோக்கத்துல, அந்த சிலப்பதிகாரம் ஒரு இலக்கியம் என்ற கண்ணோட்டத்துல பாக்குறதை விட அவை வேண்டிய அரசியல் தேவைக்குத்தக்க கண்ணோட்டத்துல அதை பார்க்கறதன்மை இருந்திருக்கு. பரவலாக அறியப்படாவிட்டாலும் நீண்ட காலமாக அனைத்தும் பேணப்பட்டுத்தானே வந்தபடியா தானே இப்பொழுது எங்களுக்கு கிடைக்குது. எதை சொல்றீங்க? சிலப்பதிகாரமோ தொல்காப்பியமோ இருந்தது ஓலைகள்ல எழுதப்பட்டு வச்சிருந்திருக்கிறோம். நீண்ட காலமாக பேணப்பட்டு வந்துள்ளன. அதான் சொல்லிப்பேன், 500-600 வருஷம் வரலாற்றுல காணப்பட இல்லை என்றால் வெளியில தெரிய இல்லை என்றதுதான். நிலத்தடி நீர் மாறி அதுக்கு தொடர்ச்சி இருந்தபடியாத்தானே பேணப்பட்டு வந்திருக்கு. எங்களுக்கு இளம்பூரருக்கு எப்படி தொல்காப்பிய வீடு கிடைச்சது என்ற கேள்வி வருதல்ல. அது மாதிரி சிலப்பதிகாரம் இப்படி அடியாக்கள் அதே கிடைச்சது.
இதுல சார் இந்த விஷயம் சப்ஜெக்டை பொறுத்தவரை டெவலப் பண்றதுக்கு கன விஷயம் இருக்கு அழகியலை பொறுத்தவரை. இது அழகியல் நான் நீங்கள் வர முந்தி நான் வந்து அழகியல்ன்றதை பற்றி மேல்நாட்டு அறிஞர்கள் மத்தியில் இருக்கிற வாதம் என்னன்னு தான் சொன்னேன். நான் அழகியலுக்கு டெபினிஷன் கொடுக்கவே முடியாதுன்ற ஒரு வாதமே இருக்குது. மற்றது கருத்து, இது ஒரு அழகியல் முக்கியமான கேள்வி. கருத்து ஒரு படைப்பு, கலைப்படைப்பு கருத்தை சொல்லுகிறதா உணர்ச்சியை தருகிறதா? இது ரெண்டு பக்கத்துக்கும் வியாக்கியானம் செய்கிறார்கள். இப்ப பிளேட்டோவுக்கும் அரிஸ்டோட்டலுக்கும் ஏற்பட்ட கலைஞன் நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா என்ற அந்த பிரச்சனை மாதிரி இப்படி கணக்கா நடந்து கொண்டிருக்கு. அழகியல டெபினிஷன் என்னோட அழகுன்றதை பற்றிய கான்செப்ட்லயே எங்களுக்கு ஒரு ஒத்த கருத்து வர முடியாது. உங்களுக்கு அழகா இருக்கிறது எனக்கு அழகு இல்லாம இருக்கலாம். அப்ப அது இந்த தத்துவ வரலாற்றுக்குள்ளேயும் அந்த வேறுபாடு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் மீறி இந்திய மரபின் சார்ந்து பிற சிலருடைய கருத்தின்படி அழகு என்பது ஒரு சமநிலைக்கங்களை கொண்டு போறது. அதுல வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு விதமான ஹார்மனியை பார்க்கிறோம், ஒரு ஒத்திசைவுத்தன்மையை பார்க்கிறோம். அதனால நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த அழகுங்களை ஒரு அல்டிமேட் ரியாலிட்டியை நோக்கி இட்டு செல்லுது என்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் அல்ல, ஒரு மரபு கூட வருது. இந்த அழகியல் என்ற சொற்பதம் நாங்கள் அந்த விஞ்ஞான கல்விக்குள்ளால படிச்சு வந்ததாலேயும் மற்றது தமிழை பாரம்பரியமாக பாடமாக படிக்காதனாலையும் ஒரு புதிய சொற்பதமா தான் இருக்குது. இப்ப இங்க வந்து இப்படி உங்களோட எல்லாம் ஊடாட தொடங்கின பிறகுதான் இந்த சொற்பிரயோகங்கள் இது இந்த விளக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வருகுது. இதுல நான் பாக்குறேன் ஒரு விதத்துல ரெண்டு இந்த கேள்விப்பட்ட என்று சொன்னால் ஒன்று சுவாமி விவேகானந்தர் ரெண்டு இடத்துல அதை சொல்றாரு. அது ஆச்சரியமா இருந்தது. அப்ப ஒன்று சொன்னார் இந்த ஹார்மோனிய பற்றி, ஹார்மோனியம் வந்ததுல இருந்து ஒரு சொன்னார் அது இந்திய இசை மரபை சிதைத்து விடுது. அது ஒன்று சொன்னார். அப்ப அது ஒரு புதுவிதமான கருத்தா இருந்தது. ஆனா ஒரு சிந்திக்க தூண்டியது. ஏன் அப்படி சொல்றாரு நினைக்கிறேன். ஒரு எல்லாத்தையும் சேர்ந்து செய்யற ஒரு இதா இருக்கிறதுனால அப்படி சொல்லி இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது ரவிவர்மாவனுடைய ஓவியத்தை அவர் அங்கீகரிக்கல. ரவிவர்மாவனுடைய ஓவியம் வந்து அது ஒரு கலை படைப்பாக அவர் சொல்லல. அதை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கும் ஒரு அந்த காலத்துல நாங்க வாசிக்கக்குள்ள எங்களுக்கு அந்த நேரத்துல நாங்க பார்க்கக்குள்ள ரவிவர்மாவனுடைய ஓவியம் வந்து எங்களுக்கு ஒரு பெருசா இருந்தது. இப்ப இந்த கருத்தை பிற்பாடு விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு விமர்சனம் இருக்கிறார் என்று பார்க்கக்குள்ள அதுக்கு நான் நினைக்கிறேன் இது ரெண்டும் ஒரு அழகியல் கருத்தியல்ல வச்சுத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் போல இருக்குது. என்னடா சிறந்த சொல்லாட்சியே நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச மணி இருக்காரோ போட்டாரோ மணிவேலு பிள்ளை அவற்றுக்கு கொண்டு யோசிச்சான். என்னென்ன அழகியல் சொல்லாட்சி கூட ஈஸ்தெட்டிக்ஸ் என்ற ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பத்தானே எங்களுக்கு வருது. அழகியல் என்ற சொல்லக்கூட நாங்கள் எப்போ வருதுன்னு சொன்னா 50-60 தான் வருது எங்களுக்கு. 50-60 வெஸ்டர்ன் கிரிட்டிசிசம் சம்பந்தமான புத்தகங்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்படத்துவங்க டிஸ்கஸ் பண்ணத்துவங்க மார்க்சிய கருத்து தான் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் உண்டோ, திராவிட இலக்கிய கருத்து தான் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் உண்டோ வாதிட்டு கொண்டிருக்க இந்த மார்க்சியமோ திராவிட இயக்கமோ திராவிட கருத்துக்களோ என்பதை விட தமிழ் உணர்வுன்றதை விட அது இலக்கியமாயிருக்கதா இல்லையாண்டு பார்க்க வேணும் என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இலக்கியமாயிருக்கிறா என்னண்டா இலக்கியத்துக்கு அழகியல் அம்சங்கள் பொருந்தி இருக்கிறதா அந்த விஷயத்தை கதைக்க வரைக்கதான் ஈஸ்தெட்டிக் சென்ஸ் என்ற குறிப்பே வருது. ஈஸ்தெட்டிக் ரியாலிட்டி, ஈஸ்தெட்டிக் சென்ஸ், ஈஸ்தெட்டிக் கிரிட்டிசிசம் என்று சொல் வருது. அப்ப மற்றது சார் இந்த சப்ஜெக்டுகள் வந்து ரெண்டு விஷயத்தை ஒன்று நாங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு பிலோசபிக்கல் டேர்ம். முதலாவது பிலோசபி இலங்கை பல்கலைக்கழகத்தை படிக்க கிருஷ்ணராஜாக்கள் படிக்க நீங்களே என்னடா படிக்கிறீங்கன்னு கேட்க ஐயா பொலிட்டிக்கல் பிலோசபின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அறவியல் மோராலிட்டிகளை பற்றிய விஷயத்துல அற ஒழுக்கவியல் அதுக்கு என்ன பேர் எதுக்குன்னு சொல்லலாம். அது பிலோசபியில ஒரு பகுதி அற ஒழுக்கவியல். மற்றும் மெட்டாபிசிக்ஸ் இயற்கை இகந்த அந்த மற்றது பௌதிக அதீதம். அதுபோல இன்னொன்று அறவியல் ஒழுக்கவியல் மற்ற அழகியல் 5 பிரிவு தத்துவத்துக்கு. அதுக்கு ஒரு பிரிவு அழகியல். அப்ப அழகியல் என்னன்னு கேட்கவே இல்லை. அவன் தான் புத்தகம் எழுதிக்கிறான் அழகியல் பற்றி புத்தகம் கிருஷ்ணராஜா நல்ல ஒரு புத்தகம். அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு புத்தகம் வரையிலும் மிக சுருக்கமா சொல்லியிருக்கிறான் அந்த அழகியலை பற்றி. அப்பதான் அழகியல் என்ற சொல்லாட்சி ஒரு பிலோசபி படிக்கிறார்கள் என்ற டேர்ம்ஸாகத்தான் இருந்ததே இல்லாமல் கொமன் விமர்சகர்கள் மத்தியிலேயோ சராசரி இலக்கியவாதிகள் மத்தியிலேயோ அந்த சொல்லு வழக்கிலே இல்லை. ஆனா எப்ப வருதுன்னா இப்ப ஜெயமோகன் போன்றாக்கள் இப்ப பெரிய வாதங்கள் தமிழ்நாட்டுல நடத்தை கொண்டு கேட்க அடிக்கடி இந்த சொல்ல கையாடுறான். இந்த அழகியலை காப்பாற்ற வேணும், அழகியல் பேணப்பட வேணும், அழகியல் யார் யாரால் அழிக்கப்படுது என்றெல்லாம் சொல்ல துவங்க
அழகியல் என்ற சொல்லு அடிக்கடி வருகிறது. பிறகு அதுக்கு இந்த அழகியலுக்கு இந்த காலத்து தேவையத்தக்க மாதிரி புராண அழகியல், இந்தியால பின்னவீனத்துவ அழகியல், நவீனத்துவ அழகியல், யதார்த்தவாத அழகியல், இப்படி அதுக்குள்ள தனிய பிரிவுகள் போகுது. அழகியல் என்ற சொல்லு இப்பதான் இலக்கிய உலகத்திலேயே பரவலாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் சிந்திக்க இதை வச்சுக்கொண்டு கம்பனின் அழகியல் அல்லது இளங்கோவின் அழகியல் அல்ல அண்ணாமலை ரெட்டியார் அடியாக்கள் அழகியல் என்றே நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா அழகு ரீதியான கருத்துக்களை அவை எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம். இலக்கிய கொள்கை என்ற சொல்லு கூட சார் நாங்கள் ஒரு 60ஆம் ஆண்டு பிறகுதான் நாங்கள் சொல்றோம், படிப்பிக்கும். அது வந்து இலக்கிய கொள்கை என்ற சொல்ல நாங்கள் கையாள இல்லையே. லிட்டரரி தியரி என்று ஆங்கில புத்தகங்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட பிறகுதான் பிறகு சாவி சுப்ரமணியத்தின் IITS தமிழராஜ் நிறுவனத்துல இலக்கிய கொள்கை சீரீஸ் 10 புத்தகம் வந்திருக்குது. எல்லாருக்கும் இலக்கிய கொள்கை. அப்ப இந்த சப்ஜெக்ட் என்றது டெவலப் பண்ணி கொண்டு போகும் சிந்திக்கிறார்கள். நீங்கள் ஏதோ சிற்பத்தை பற்றியோ ஓவியத்தை பற்றியோ சொன்னீங்க கூட யாரும் ஒரு ஆள் ஓவியம் பற்றி யாரும் வாசிக்கலாம் சார். நீங்கள் தான் நீங்கள் ஓவியம் பற்றிய பிரச்சனை உண்டு. இன்றைக்கு ஓவியக்கலை தமிழ்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, ஓவியத்திலே எத்தனை விதமான அணுகுமுறைகள் இருக்குது. இப்ப நாங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குதானே, அதுல இந்த ஓவியம் ஒரு பகுதியா படைப்பிக்கணும் சார் இலங்கையில. அந்த ஓவிய கலை இன்றைக்கு எப்படி வளர்ந்திருக்குது. இப்ப இங்க வந்து மருது வந்துட்டு போனார் ஒரு ஓவியர். இந்த இப்படி இதே போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவரில் இருந்து இந்த வகையில அடிப்படையில வேறுபடுகணும். ஏன் இவருடைய ரவிவர்மாவின் ஓவியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை? அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுற காரணம் என்ன? அதுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு ஓவிய கொள்கை என்ன? அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு தத்துவவாதம் தான். ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் பொதுமக்கள் ரசனைக்கத்தக்கதாக டைல்யூட் பண்ணி கொடுக்க வேண்டிய இப்படி ஒரு சிந்தனையை நாங்கள் தூண்டணும்னு நான் நினைக்கிறோம். அழகியலை பற்றி சொன்ன விஷயம் முடிவான விஷயம் இல்லை சார். நான் சொன்னது ஒரு தோற்றுவாய்தான், பேசுறதுக்கான ஒரு தளம், அவ்வளவுதான். எங்களுக்கு இலங்கையில தமிழ் மக்களுடைய அதுலயும் பொறுப்பா யாழ்ப்பாணம் அல்ல வடமாநிலத்துல அந்த ஓவிய மரபுன்றதுக்கு பெரிதாக எங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு எதுவும் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குது. என்ற சமீபத்துல இந்த சுவர் ஓவியங்கள் எழுதப்பட்ட வேற எங்களுக்கு இலங்கையில பார்க்கக்குள்ள இப்ப சிங்களத்துல அல்லது பௌத்தத்துல அல்ல தென்னிலங்கையில அவர்கள் ஒரு ஓவிய மரபை காட்டுற அளவுக்கு எங்களுக்கு அந்த ஓவிய மரபு இல்லை, அதுகள் சிதைக்கப்பட்டு அதை அழிக்கப்பட்டு போயிட்டு என்ற ஒரு கருத்தோண்டு இருக்குது. அது வந்து கிட்டராஜா வந்து சொன்னவர் தான். அது கொஞ்சம் மூலாதாரங்கள் இருக்கு சொல்லி. ஐயா நான் ஒரு குறிப்பு சொல்லலாமே? சொல்லுங்க ஐயா. இப்ப பொருளியல் இருக்கு, மற்றது பொருளாதாரம். இரண்டாவது குழப்பி அடிக்கிற மாதிரி எனக்கு படுது. நீங்கள் அழகியல் என்ற தலைப்புல நீங்கள் உரையாற்றினீங்க, சரி, தலைப்புக்கு அது சரிதான். ஆனா நாங்கள் அது உருப்படியா ஒரு எடுத்துக்காட்ட பார்க்க கலை அழகத்தான் கருதுறோம். அது இப்ப நீங்கள் ஐயா சொன்னீங்க இலக்கியம், கலை, நடனம், சிற்பம், ஓவியம் எல்லாம் சொன்னீங்க. அப்ப அந்த இலக்கியம் எடுத்து பார்க்க, சரி, நாவலோ சிறுகதையோ இல்லாட்டி பழைய காவியங்களோட எடுத்து பார்க்க மொழியில இருக்கக்கூடிய கலை அழகு என்றதான் நாங்க கருத்துல கொள்றோம். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க சிற்பம், மற்றது ஓவியம், நடனம் என்று சொல்லிங்க, அது மொழி சம்பந்தப்பட இல்லை பெரும்பாலும். அது உருவம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது அபிநயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம். நடனம், சிற்பம், அதுல வந்து மொழி சம்பந்தப்பட இல்லை, நேரடியா சம்பந்தப்பட இல்லை. ஆனா அதுல ஒரு கலையெல்லாம் இருக்கு. இதுல சிற்பத்திலையும் ஓவியத்திலையும் சரி, இலக்கியத்திலையும் சரி, அல்லது இசையிலையும் சரி, எல்லாத்திலுமே பொதுமையாக இருக்கிறது, பொதுப்படையா இருக்கிறது கலை அழகு. அப்ப நீங்கள் அழகியல் என்று அதை தலைப்பில் உயர்த்து, அது ஒரு இயல், ஒரு துறை என்ற வகையில சரிதான். ஆனா உண்மையா நாங்கள் கருத்துல கொள்ளும் என்ன மாதிரி நாங்கள் பொருளியல் என்றதை ஒரு இயலாக கற்றுக்கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தை பற்றி கலைக்கிறோமோ, அதே மாதிரி நாங்கள் அழகியல் என்ற ஒரு தலைப்பின் கீழே அது அல்லது கலை அழகியல் என்ற தலைப்பின் கீழே கலை அழகு அதைத்தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும் ஐயா. இப்ப நீங்கள் பல படைப்புகளை பற்றி நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த படைப்புல வரக்கூடிய ஒரு, சரி, இப்ப நீங்க கம்பராமாயணம்னு சொன்னீங்க, சில பாட்டுகளை பாடுனீங்க. அப்ப அந்த பாட்டுல வர்ற ஒரு ஒரு வரிய அதுல என்ன மாதிரி அந்த கலை அழகு பொருந்தி இருக்கு என்ற ஒரு எடுத்துக்காட்டுங்களுக்கு சொல்றதுக்கு சொன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும்.
சரி, இப்போ நீங்கள் இப்போ கம்பட்ட பாட்டு எனக்கு உடனே ஞாபகம் வருது. எங்களுக்கு படிப்பிச்ச பாட்டு உண்டு, இந்த பஞ்சி உளிர் பிஞ்சு உளிர் பல்லவ மனங்க செஞ்செறிய கஞ்சனை மஞ்சேன அன்னமனம் என்னும் பஞ்சியன நஞ்சமன வஞ்சமா அப்படி அந்த செய்யுள் உடைக்க அதுல இருக்கக்கூடிய கலை அழகு அந்த மொழியில தான் இருக்கு. அதான் நான் ஒரு உதாரணமா கேட்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டா கேட்கிறேன். எப்படி ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் கலை அழகுக்கு சொல்லலாம், நீங்க எடுத்துக்காட்டணும் சொல்ல இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்லல. நீங்கள் பொதுப்படையா சொல்லி கொண்டு கலை அழகு இருக்கு கலை அழகு இருக்குன்னா சொல்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டு அப்ப அப்படின்னு சொன்னா நாங்கள் எப்படி பார்க்கலாம்? சரி, அந்த கலை அழகு இல்லாத ஒரு செய்யுளும் இருக்கா? அந்த கலை அழகு இல்லாத ஒரு வசனம் இருக்கா? கலை அழகு உள்ள ஒரு செய்யுள் இருக்கா? உள்ள ஒரு வரி இருக்கான்னு நான் பார்க்கலாம் தானே. சரி, சிற்பம் என்றாலும் நாங்கள் அதை பார்க்கலாம் தானே. கலை அழகு உள்ள சிற்பம் இருக்கா, கலை அழகு இல்லாத சிற்பம் இருக்கா? இதுலயுமே இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அப்படின்னா நாங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாத்திலுமே கலை அழகு இருக்குதாங்க, எல்லாத்திலுமே இருக்குதாங்க. நாங்கள் இப்போ முதலாவது சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் சார் இந்த விஷயத்தை. அதாவது என்னென்றால் எல்லாமே தத்துவவாதிகளோட கண்ணோட்டத்துல மட்டும் சொல்லாடப்பட்ட சொல்லாடல்களை பொது உரையாடலை கொண்டாடுறேன். இப்ப நான் கொண்டு வந்தேன் என்னண்டா இது ஒரு பொது உரையாடலை கொண்டாடுறேன். நான் இப்ப இலக்கியத்துக்குள்ள நிற்கிறபடியா இலக்கியத்தை பற்றி சில விஷயங்களை தான் நான் சொல்ல முடியும். இந்த இலக்கியம் நல்லது கெட்டதுன்றதுக்கு நான் ஒரு தனியொரு உரையில நான் வியாக்கியானம் தர முடியும். ஏன் கம்பனுடைய ஏன் சிலப்பதிகாரமே இந்த கவிதை நல்ல நான் ஓவியத்தை பற்றி என்னால சொல்ல முடியாது, சிற்பத்தை பற்றி நான் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தான கலையினுடைய பரிமாணங்களை பற்றி நான் தனியே சொல்ல இயலாது. அது ஒரு கூட்டாக இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு தலையங்கத்தை பேசுங்க எடுங்க இதே சப்ஜெக்ட்ல. கலை அழகுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் கேட்கிறேன். கலை அழகுக்கு அப்படின்னா அது இல்லாத ஒரு கட்டம் நாங்க பார்க்கலாம் தானே. இப்ப நீங்க உதாரணம் சொல்லுங்க, நீங்க ஒரு கலை அழகுக்கு ஒரு உதாரணம் சிற்பத்திலேயோ ஓவியத்திலேயோ என்னத்திலேயோ கலை அழகை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றீங்க அல்ல எப்படி உணர்ந்து கொள்றீங்க? நான் நினைக்கிறேன் இலக்கியம் வரைகளை மொழியில தான் அந்த கலை அழகு இருக்கு, மொழியெல்லாம் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு அந்த பாட்டை சொன்னேன், பஞ்சியோட பிஞ்சியோட. அதே திருக்குறளை கூட எடுத்து பார்க்கலாம். நான் திருக்குறள் என்னத்தை பார்த்தாலும் அவருடைய அந்த மொழி ஆட்சி, அந்த சொல்ல ஆட்சியில தான் அந்த கலை அழகு இருக்கு ஒழிய அது அழகுன்றது புற அம்மா சொன்ன மாதிரி புற அழகு அல்ல, அது அக அழகு, மொழிக்குள்ள உள்ளார்ந்த ஒரு அழகு. அம்மா சொன்னாங்கல்ல புற அழகை நாங்க பார்க்கறோம் இல்லை. இது விடயத்தினுடைய ரெண்டு அம்சங்கள் உண்மையில. நீங்க பேராசிரியர் சுப்ரமணியர் ஐயர் சொன்னது என்னவென்றால் இந்த எய்செட்டிக்ஸ் உண்மையில ஒரு கருத்துருவாக தமிழ் இலக்கியத்துக்குள்ள வந்தது மிக குறுகிய காலத்துல தான். ஆனால் எய்ஸ்தெட்டிக் ஒரு அழகியல் தமிழ் இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துக்கு காலத்துல இருந்து மிக ஆழமாக இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்க. அதாவது மொழியின் ஊடாக மட்டும் மொழியினுடைய தோற்றப்பாட்டியலை சித்தரிக்கின்ற அழகை பார்ப்பதுதான் ஒரு வகையில அழகியலாக தொடங்குகின்றது. இப்ப நீங்க சொன்னீங்களே பொன்னினொளி பூவின் வரி சாந்துபதி சீதம் மின்னினில் அன்னவள் தன் மேனியதுமான அன்னமும் அரம்பேறும் ஆரமுது நாணம் மன்னவை இருந்தமணி மண்டபம் அடைந்தாள் என்று சீதை என்ற வருகையை சொல்லும் போது பொன்னினொளி பூவின் வரி சாந்துபதி சீதம் அந்த அதுல ஒரு கலை ஒரு கலை உருவம் தான் வருகிறது, உண்மையாக ஒரு சித்திரம் தான் வருகின்றது கம்பன் சொல்லிக்கல. ஆனா மொழியின் ஊடாக ஒரு பெயிண்டிங்க கொண்டு வராருன்ற மாதிரி. சரி, படைப்பாளி சென்ஸும் எஸ்தெட்டிக் ரெப்ரசன்டேஷனும் அதுக்குள்ள வருது. பார்வைக்கு குளிர்மையும் மகிழ்ச்சியும் உணர்வுக்கு மகிழ்ச்சியும் எஸ்தெட்டிக்ஸினுடைய டெஃபினிஷன் உண்மையாகவே ஒவ்வொரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயும் சரி அல்லது ஏனைய இலக்கியங்களும் சரி அதனுடைய ஒருமையை காண்பது குறைவு. ஆனால் அடிப்படையில ஒரு ஒருமை இருக்கும் என்னென்றால் அது எங்களுடைய சம்திங் தட் ப்ளீசஸ் யூ. கவிதையின் ஊடாக ஏதோ ஒரு வித ஆர்வத்தை மகிழ்ச்சியை காண்பியத்தினூடாகத்தான் அதை காட்டப்படுது. கவிதையில அந்த காண்பியம் ஒரு அழகியல் படமாக அங்கு செயற்படுகின்றது. காண்பியத்தன்மை கேட்பியத்திலும் சில கவிதைகள் இப்ப கலிப்பாவில கேட்பியம் கூடுதலாக இருக்கும். கேட்பியத்தன்மை இது கலிப்பாதான் இல்லையா? இலக்கிய பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் சூர்பனையுடைய பாடலா இருந்தா என்ன அல்லது பொன்னினொளி பூவின் வரியன்னு சொல்லி சீதைக்கு சொல்றதா இருந்தா என்ன, ரெண்டுமே கலிப்பா.
ஐயாவும் டாக்டரும் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சொன்ன நீங்கள் டாக்டரும் சொன்னவர் அதாவது அந்த சொல் இந்த அழகியல் என்ற சொல் அந்த பதம் ஒருவேளை தமிழுக்கு புதுசா இருக்கலாம். பதம் தான் புதுசா இருக்கு ஒழிய கலையழகு புதுசு. பொருள் ஏற்கனவே இருக்கு. கலையழகு பொருள் அழகு அது ஏற்கனவே இருக்குங்க. அது பொருள் இருக்குதானே அது என்னன்னா இப்ப எல்லாருமே தமிழ்ல எழுதுறாங்களே ஆங்கிலத்துல இருக்கிற ஒரு சொல்லத்தான் மேற்கோள் காட்ட பாக்கணும். அப்ப அது அவங்களோட பண்பாட்டுல இருந்து வர சொல்லு. அந்த சொல்லுதான் புதுசா இருக்குமே ஒழிய அந்த பொருளோ அல்லாட்டி அந்த அணி என்றது என்ன? அணி என்ற அழகுதானே. தமிழ்ல அணி இருக்குதானே ஏற்கனவே. அணிமொழி என்று வருதுதானே. அணி இருக்குதானே. அப்ப அது அழகோட சம்பந்தப்பட்டார். அந்த சொல்லுதான் புதுசா இருக்கும். அந்த சொல்லு அங்கத்தையால வரபடியாது எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு பொருளியல்ல படிச்சுட்டு நாங்கள் ஓப்பன் காம்படிஷன் படிச்சோம். நிறைய போட்டி எங்களுக்கு சொல்லி தந்துச்சு. அந்த காலத்துல போட்டி போட்டாதான் அந்த கேள்வி நிரம்பலம் சேர்ந்த உடனே விலை நிர்ணயிக்கப்படுது. இதைத்தானே தமிழ்ல சொல்லிருக்கு கீரை கிடைக்கும் எதிர்கடை வேணும். அப்ப அந்த பொருளோ அந்த கருத்தோ எங்களுக்கு தெரியாதுன்றதல்ல. கீரை கிடைக்கும் எதிர்கடை வேணும் என்று சொன்னது அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை தான். ஆனா அந்த முதலாளித்துவம் என்று சொல்லுதான் நம்மளுக்கு புதுசா இருக்குமே ஒழிய அந்த பொருளோ அல்ல அந்த கருத்தோ எங்களுக்கு புதுசா இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அழகியல் என்று சொல்லி அது பொதுத்துறை அப்படி இப்படி என்று சொல்லி சொல்றதெல்லாம் நாங்கள் பொருளியலையும் பொருளாதாரத்தையும் குழப்பிடிக்கிற மாதிரி தான். பொருளியல் அது இயல் கற்கிற துறை. அதுக்கு ஒரு புது பேர் ஒன்று வந்திருக்கு. ஆனா பொருளாதாரம் இருக்குத்தானே எங்களுக்கு. இல்ல அழகு இப்ப கீர்த்தனை அணிகள் என்று நாங்கள் சொல்றோம். கீர்த்தனை அழகு கொடுக்கிறது. கீர்த்தனையில அழகு கொடுக்கிறது அணிகளாக இருந்தாலும் கீர்த்தனை ஒன்று உள்ளடக்கம், அதாவது பாடும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கமும் அழகுதான். அப்ப ரெண்டும் அழகுதான். உள்ளடக்கமும் அழகு. அதுக்கு அணிகள் என்று சொல்லி மொழியும் இருக்கலாம் அல்லது வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அப்ப அணிகளும் அழகா இருக்கிறதால அழகு என்றது நிறைய விஷயங்களுக்குள்ள வரும். முருகியல் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அந்த பாடல பாடிய பக்தி உணர்வு அதுவும் ஒரு அழகுதான். பக்தி உணர்வை முழுமையா காட்டிச்சு என்றாலே அது அழகுதான். மற்றமா அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் என்ற சொல்லு ஐயா சொன்னார், டாக்டர் சொன்ன எல்லாம் சொன்னீங்க. அது அந்த நீங்க வரவில்லை ஐயா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருக்கிற வரவில்லை சொன்னார். அதுலயே அவன் அந்த இதை சொல்லியிருக்கான். கலை அழகு தான் சொல்லி இருக்கிறான். எனக்கு ஒரு டவுட் மாதிரி அது கலையழகு மட்டும் வரையறுக்க முடியுதா என்ற கேள்வி இருக்கு எனக்கு. அதுல அம்மா சொன்னதுல ஒரு என்னன்னா கீர்த்தனம் எல்லாம் தனிய பொருள் இல்லாமல் அது தனியா அழகா வராது. தனியா கீர்த்தனத்தை என்னென்ற பொருள் இல்லாமல் பாடிடும். சேர்ந்தாதான் அழகு வரையிடும். பொருளும் இருக்கணும். பொருள் அழகா கொடுக்க வேணுமே. அழகா கொடுக்காமலும் இருக்கலாம். உள்ளடக்கம் அந்த கேள்வி அதுதான். அது அணி கலை அழகு இல்லாமல் ஒரு படைப்பு ஓங்குமா அன்றதான் அந்த கேள்வி. கலை அழகு இல்லாமல் ஒரு படைப்பு ஓங்குமா தோன்றுமான்னு சொல்றீங்களா? சார் அழகியலை பற்றி நான் ஆரம்பத்தில் சொல்லிய ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். என்னென்னு சொன்னால் அழகு என்ற சொல்லுக்கு ஆன பொருளை விளங்கிக் கொள்வதிலே எங்களுக்கு இன்னும் ஒருமைப்பட்ட கருத்து வர இல்லை. முதலாவது உங்களுக்கு அழகா இருக்கிறது ஒன்று எனக்கு அழகில்லாம இருக்கலாம். எனக்கு அழகா இருக்கிறது ஒன்று இவருக்கு அழகில்லாம இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் வாழுது என்றால் அது யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையால அழகுணர்ச்சியை கொடுத்திருக்கின்றதானே கருத்து. எதை நல்லதென்று நாங்கள் நீண்ட காலமாக பேணிக் கொள்ளுகிறோமோ அந்த நல்லதென்று ஒத்துக்கொள்ளேக்கையே அது அழகென்ற அடிப்படையில் தான் ஒத்துக்கொள்ளப்படுது. ஒருவருக்கும் அழகு பயன்பாடு இல்லாட்டி அது எடுத்து பொருள் ஒன்று நீண்ட காலத்துக்கு ஓங்கி இருக்க முடியும். தூக்கி ஒன்றை உயர்த்துறார்கள் என்று சொன்னா உயர்த்துறவர்களுக்கு அது எது பயன்பாட்டை கொடுக்கறதா தானே இருக்குது. அப்ப இது வரைவிலக்கணப்படுத்துறது அழகுக்கு கஷ்டம். அது உண்மையா சொல்லலாம். ஆனா அழகு உணர்வுன்னு ஒன்று இருக்குதானே சார். நீங்கள் ஒன்றை பார்த்து இது அழகன் நினைக்கிறீர்கள், இவர்கள் ஒன்றை பார்த்து அழகன் நினைக்கிறார்கள். சமுதாயத்துல சில விஷயங்கள் நீண்ட காலம் வரலாற்றுல இருக்குது. அது அழகில் என்று சொல்ல முடியுமா? அந்த கான்செப்ட் ஒரு சப்ஜெக்டிவ் அண்ட் கண்டிஷன்ட் மைண்டுக்குள்ளால தான் வருகிறது. எங்கட கண்டிஷன் மைண்டுக்கால வருது. கண்டிஷன் மைண்டுக்கால வருது. அப்ப அதை இந்த கண்டிஷன் பண்றது எங்கட வளர்ப்பு, கல்ச்சர், கல்வி, மற்றது சப்ஜெக்டிவ் எங்கட பெர்செப்ஷன், எங்கட கருத்து.
இப்ப எனக்கு உண்மையா இந்த தலையங்கத்தை கொடுத்த பிறகு பேச வழி கிடைக்க எனக்கு அந்த டவுட்டை நான் வைப்போட கதை கேட்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமோ, நான் கலைகழக மையப்படுத்தி பேசுறேன்னா அல்ல இதுக்கு அப்பாற்பட்ட புலன் அளவை எல்லாத்தையும் உள்ளடக்குறேன்னா என்றால், ரெண்டாவது விஷயத்துக்கு நான் போய் கால் வைக்க போனால் என்ன நடக்கும்டா, எனக்கு வரவிலக்கணம் கொடுக்கறது கட்டமா இருக்குது. அழகியல் பற்றி பேசுறது எல்லா வரவிலக்கணங்களுமே கலைகளுக்கு நின்றுதான் எடுத்து பேச வராங்க. கலைகளுக்கு அங்காலே ஒரு அழகை பற்றி பேசுறதுக்கான தன்மையோட வரவிலக்கணம் ஆரம்பித்து சொல்லுங்கன்னு ஒரு கேள்வியே எழுது வந்து. ஐயா, இந்த ஆளுக்கால் கருத்து வேறுபடுறன்றது அவ்வளவு பொருந்துமான தெரியல. இப்ப பொதுப்படையா பாக்கல, ஒரு படைப்புக்கு சரி நோபல் பரிசை கொடுக்குறாங்க ஒரு அளவுக்கு, பெரும்பாலான அளவுல பொதுப்படையான முறையில பல அறிஞர்கள் தீர்மானிச்சு தான் கொடுக்குறாங்க. அதுல பிள்ளைங்க ஒரு பொதுவான கருத்து வருது. காந்தி குரூப் இல்ல தானே, நோபல் பரிசு காந்தி குரூப் இல்ல தானே. ஆக இந்த விதிவிலக்குகளை விடுவோம், விதிவிலக்குகளை விட பொதுவா பாக்க இப்ப புக்கர் பரிசு இருக்குது, புலிட்சர் பரிசு இருக்குது, இலங்கையில சாகித்ய அகாடமி பரிசு இருக்கு. பொதுப்படையா பார்த்து கொடுக்கணும். அந்த வகையில பாக்க ஒரு படத்துல கலையழகு இருக்குன்றத ஓரளவுக்கு தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள், இப்ப டொமினிக் ஜிவான் கதையை வாய்ச்சா கட்டுரை வாய்க்கிற மாதிரி தான் இருக்கு, அது ஒரு கலையழகு இல்லைன்றது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இல்லையா? ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. டொமினிக் ஜிவான் கதைகள் வெறும் கட்டுரைகள்ன்றதும் அதுல கலையழகு இல்லைன்றதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு இல்லையோ? ஆனா அரசியல் காரணத்தால அவருக்கு வந்து அந்த பரிசு மட்டுமல்ல, கனவேற்ற கதைகள் மாறி இருக்கிற கட்டுரைகள் தான். அதான் ஒரு ஆளை சொல்ல வர இல்ல, பல பேர். ரவணாந்த பஞ்சம் பசியும் இருக்கு, அதை நான் ஒரு 5-10 பக்கம் வாசி போட்டு போட்டுட்டேன். வெறும் கட்டுரை, அது நாவலே அல்ல. ஆனா தமிழ்ல வெளிவந்த நிலவிருந்த நாவல் கைலாஜபதி உத்தரவுதி போட்டார். அதால நிறைய பேர் அத பெரிய நாவல் சொல்லி தீரா சொல்றீங்க. ரவணாந்த பஞ்சம் பசியும் இருக்குல்லோ. அப்ப அதே நேரம் புதுமைப்பித்தன் கதைகள் பெரும்பாலும் சாப விமோசனம் உட்பட எல்லாருமே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாப விமோசனம் உச்சத்துக்கு போகுது அந்த அவற்றை கதையில, எல்லா கதையும் அப்படித்தான். ஆனா பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொள்றாங்க எல்லோரும். இப்ப முத்துலிங்கத்தின் கதைகளை எல்லாரும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வேன். அது ஒரு சிறப்பான கதை என்று சொல்லி கதைகள் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க சொன்னீங்க ஜெயமோகனை பற்றி. ஜெயமோகன் அந்த அண்மகால படைப்புகள் இந்திரநீலம் அல்லது விஷ்ணுபுரம் அதுகள் எல்லாம் வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையோ? விஷ்ணுபுரம் கலையழகில உச்சத்தை தொடுவது, உச்சத்துக்கு போகின்ற விஷ்ணுபுரம். அப்ப நாங்க ஆளுக்கால் கருத்து வேறுபாடுன்றது பொதுப்படியா நாங்கள் எடுக்கலாது. பொது பரவலான முறையில பெரும்பாலான முறையில ஒரு கருத்து உடன்பாடு இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, இல்லை 2-3 விஷயம் இருக்கு சார். என்னென்னா நாங்கள் தனியாக்கள் இல்லை. முதலாவது, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கூட்டு சமூக உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறோம். இதனால என்னன்னா, இப்ப எனக்கு சில வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு சில வேறுபாடுகள் இருந்தாலும் சில பொது அம்சத்துல நாங்கள் ஒரு ஒத்த மனப்பான்மைக்கு வருகிறோம். இவைக்குள்ளே இது பிரிச்சு இது நல்லது, இது வரவேற்கத்தக்கது, இதை அடுத்த கட்டத்தை கொண்டு நினைக்கிற இடத்துல ஒற்றுமையா மாறும். வேறுபாடுகள் இருந்தாலும் வேறுபாட்டை மீறின ஒத்த கருத்துக்களும் உருவாகி கொண்டுதானே வருது. இப்ப நீங்க ஜெயமோகன் சிறந்த எழுத்தாளர் என்ற கருத்து 4 பேர் சொல்ல துவங்கி நாங்களும் ரசிச்சு நாங்கள் உங்களோட உள்ளத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டோன்னு அது ஒரு கருத்துருவத்தை பெற்றுவிடுது. பிறகு அப்ப டிஸ்கஸ் பண்ணி பார்த்து வரையக்க. ஆனா 2 விஷயம் நான் தெளிவாயிருக்கேன். ஆரை பற்றி நீங்கள் சொன்னாலும் அந்த படைப்பு அவருடைய ஆள் மனதுக்கால வருதா இல்லையா, எந்த அளவு போல அவ்வளவுதான். அதார நீங்க சொல்லுங்க, ஆள் மனதுக்கால வருதா அல்ல அவருடைய செதுக்குகின்ற சிற்பத்தன்மையினால வருதா, சொற்களை வைத்துக்கொண்டு செதுக்குகிற தன்மையினால வருதா, அல்லது அவருடைய உள்ளத்தினுடைய உண்மையான பிரதிபலிப்பாக வருதா? ஆனால் செதுக்குகின்ற தன்மையால சிற்பத்தன்மையால கட்டமைப்பு தன்மையால வந்தா கொஞ்ச காலம் தான் சார் அது நிற்கும். ஒரு தலைமுறைக்கு அது நிற்கும், அடுத்த தலைமுறைக்கு அது விடுபட்டு போயிடும் சார். ஆள் மனத்தால வந்தால் அது நிற்கும், அதுக்கு வாழ்க்கை உண்டு. புதுப்பித்தனுக்கு இன்றைக்கு என்ன இருக்க சிறப்பண்டா, அவன் செதுக்குற வேலையில மினக்கடை இல்லை, செதுக்குகளை வேலையே அவன் கையாள இல்லை. சிற்ப அவன் எதை அப்படியே வருது. பொன்னகரத்துல கதையில என்ன கதை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொன்னகரம் கதை சாமி ஓசனம் எல்லாம் ஒரு அற்புதமான கதை. நீங்க சின்ன மாதிரி நானும் அந்த கதையை
அதெல்லாம் அந்த அடிமனதுக்கால வருது. இதே மாதிரி பொன்னுத்துறையின் கதை ஒன்றுக்கு சொல் மிக உண்மையாக தேர் என்ற ஒரு கதை, மிக சிறந்த கதை. நாங்கள் இப்படி எழுதுங்கோல் இப்படி வாசியும் கொண்டு நாங்கள் எடுத்துக்காட்டே இவற்றைத்தான் காட்டப் போறோம். மற்றது சில பேர் சார் ஒரே வாய்பாடாக எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நான் யாரும் பேர் சொல்ல விரும்ப இல்லை, அது அழகியலுக்குள்ள வர்ற பிரச்சனை தான். ஒரே மாதிரி வாய்பாட ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி சொல்றீங்களே, மாறது இருக்குது. இவற்றை கதை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து கொண்டு வாசிக்க வேண்டிய கதை. ரஜினிகாந்த் நடிப்பு இப்படித்தான் இருக்கும் என்று யோசிக்கலாம், ஆனால் கமலஹாசன் நடிப்பு இப்படித்தான் இருக்க முடியும், யோசிக்க முடியாமல் இருக்கிறதா இருக்கலாம். அதில் எப்பவுமே அந்த பிரச்சனை இருக்கு சார். அது ஸ்டீரியோ டைப்பா இருக்கிற படைப்பாளிகளும் இருக்கணும். இப்படி எழுதினா தான் இந்த பத்திரிகை போடும், இப்படி எழுதினா தான் 4 பேர் எனக்கு பார்ப்பணும். அப்ப தன்னைத்தானே கொப்பி பண்ற மாதிரி வருதோ இல்லையோ சில விஷயங்கள். அதோட கதையா சிவாஜி கணேசன் நடிப்பில கலைகளை இருக்குதானே, சிவாஜி கணேசன் நடிப்பில கலைகளை இருக்குதானே. அவன் தானே சார் நடிக்கிறான், அவன் நடிப்பால வந்தவன், நடிப்பு செய்கிறவன், அவனுக்குள்ள அவன் தான் நடிப்பை உருவாக்குறான். அவன் நடிப்பு பல்கலைக்கழகம் என்ன, அவன் எம்ஜிஆர் எங்கேயாவது படத்தில் நடிச்சிருக்கிறாரு சார். இது அடிப்படை பிரச்சனை சார். இல்ல என்னென்றால் நாங்கள் இலக்கியத்தை பற்றி கலையை பற்றி கதை கேட்க உண்மையாக மனந்திறந்து கதைக்கிறதா இருந்தால் பல பேரை நாங்கள் தூக்கி எறிய வேணும். மனந்திறந்து கதைக்கிறதுக்கு மேடை கிடைச்சால். ஆனா அது விரும்புறை திறனாய்வசர் விரும்புற இல்லை தானே சார். இப்ப நீங்களும் புத்தகம் வெளியிடுறீர்கள், உங்களை பற்றி 4 வார்த்தை மற்றவன் நல்லவனு சொல்றதுக்கு தானே நீங்க வெளியிட்டு விழா வைக்கிறீங்க. இல்ல இது அங்க பிள்ளை இஞ்ச பிள்ளை கால் பிள்ளை வால் பிள்ளை என்று சொல்றதுக்கு நீங்கள் வெளியிட்ட விழா வைக்க இல்லை என்ன? அப்ப நானுக்கு என்ன செய்வேன்? அப்ப இந்த சமூகத்தின் பொது புத்தி என்ற ஒரு அம்சம் இருக்கல்லோ சார். அந்த பொது புத்திக்கு நிற்கிறபடியினால சில விஷயங்களை நாங்கள் ஒத்துக்கொண்டு போகணும், அவ்வளவுதான். ஆனால் எல்லாத்தையும் எல்லா படைப்பையும் நாங்கள் தூக்கி பிடிக்க இயலாது சார். தமிழ் அழகியல் என்ற புத்தகம் தீனசூன நடராசன் வெளியிட்டு இருக்கார். நல்ல ஒரு புத்தகம். அதுல சின்ன ஒரு குறிப்பாக அழகு என்னும் சொல்லில் அதன் கருத்து நிலையோடு கூடிய சொற்கள் தமிழில் பல உண்டு என்றுட்டு சிலதுல சொல்லுற. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுற, அந்த அர்த்தத்தை சொல்லல. ஆனால் சொன்ன சில சொற்கள் திரு, அம், அணி, எழில், 70 சொற்கள் ஆசிரியர்கள் இந்த சொல்லு முழுக்க அங்க இருக்கு. 52 சொற்களை பிங்களணி கண்டு சொல்லுது, 70 சொற்களை ஆசிரியனை கண்டு சொல்லுது. அவ்வளவு சொற்கள் பயிற்சிக்கு வருதுன்னா அவ்வளவு அழகு சார்ந்த உணர்வுகள் அங்க வருதுன்னா கருத்து. இந்த சொற்கள் ஊடாக ஒரு திறனாய்வாளன் அந்த படைப்பை திறனாய்வாளன் நல்ல ஒரு வாசகன் அதை பார்த்தா தான் அந்த ரசனையை நாங்க அனுபவிக்க முடியும். இல்ல நான் அப்படி சொல்ல இல்லை அகில். அந்த சொற்கள் தெரியுமோ உங்களுக்கு தெரியாதோ, இந்த அகராதி மீனிங் எல்லாத்தையும் நாங்கள் அங்கால வச்சிருக்கோம். அந்த படைப்பு என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் என்றதுதான் இந்த ஹார்மோனி, இசைவுத்தன்மை என்ற ஒரு அம்சம். எனக்கு அது பிடிக்க வேணும். ஏன் பிடிக்குது? நீ அகில் நண்பனாக இருக்கிறபடியால பிடிக்குதா? அல்லது எழுதுற கதை இந்த தெரிஞ்சாக்களை பற்றிய கதை என்றபடியால பிடிக்குதா? அல்லது இதுவரையும் நான் அனுபவிக்காத புது அனுபவத்தை தருகிறது என்பதுனால பிடிக்குதா? இல்ல அந்த ரசனை என்றது ஒரு படத்தை பார்க்கறதோ ஒரு சிறுகதையை வாசிக்கிறதோ அதுல வர உணர்வுன்றது சாதாரணமான ஒரு வாசகனுக்கு தோன்ற அந்த ரசனை இது. இதை ஒரு திறனாய்வாளனா உங்களை போன்றவர்கள் பார்க்கும் பொழுது நீங்க அந்த ரசனை, அந்த உங்களோட உள்ளத்தை கவர் அந்த ரசனையோட சேர்த்து இந்த உத்திகள், இந்த ரசனைக்குரிய இந்த அழகியலுக்குரிய இந்த சொற்கள் ஊடாக நீங்க அந்த புத்தகத்தையோ அந்த படைப்பை பார்ப்பீங்க. இல்ல சார் தம்பி, அது நான் இன்னும் கொஞ்சம் அது இது பெரிய வாதத்துக்குரிய விஷயம். நான் சுருக்கமா உண்ட சொல்றேன். எனக்கு இந்த சொற்கள் முக்கியமே இல்லை, இந்த சொற்களை கையாளறது கூட முக்கியம் இல்லை. அது என்னுடைய ஆத்மாவை தொடுதா, அவ்வளவுதான் கேள்வி. அது உதாரணம் சொல்றோம், ஆத்மாவை தொடுறால் புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எத்தனையோ நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு பாடல், நல்ல பாடல் என்று சொல்லிக்க எங்கட மனதுக்கு தமிழ்ல உள்ள நல்ல பாடல் என்று சொல்லிக்க முதல் வார பாடல் என்ன? ஒரு நல்ல பாடல், நல்லா இருக்குன்னு சொல்ற பாடல். நான் பழைய இலக்கியங்களை விடுங்க, சமகாலத்தை எடுத்துக்கொள்வோம். ஆறு நடந்து திரிந்து வயல்கள் அடைந்து பயிர்கள் விளைந்திடவான் ஏறி உயர்ந்த மலை இல்லை என்னது என்று ஒரு குறை சொல்வதுண்டு. ஏறி உயர்ந்த மலை இல்லை யாயினும் என்ன இருந்தன தோள்கள் என்றே
உட்பூறி உழைத்து பின்னாரி கலைகளில் உரிச்சிறந்தது யாழ்ப்பாணம். இது மகாகவியின் கவிதை. எங்களை அறியாமல் அந்த பண்பாட்டு மரபினுடைய அடிப்படைகளை தொட்டு கொண்டு போற மாதிரி கிடக்க பார்க்க. அதுக்காக சிறந்த கவிதைன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனா என் மனதுக்கு அது ஒரு நிலையான, நீங்க சொன்ன மாதிரி பஞ்சு ஒளிர் கிஞ்சி ஒளிர் பல்லவமனங்க சில ஒரு காட்சி பரிமாணங்களை கொடுக்குது. அதுவரையும் அடையாத புதிய அனுபவத்தை எங்களுக்கு தருகுது. அந்த அனுபவம் தரப்பட்ட பிறகு அந்த அனுபவத்துக்கான காரணங்கள் என்னன்னு ஆராய்க்கதான் இதுல இன்னும் சொல்லு வருது, இந்த படிவம் வருது. மகாகவியின் ஒரு இது இருக்கு, என்ன இருந்து இந்த ஒரு பாநாடகம் உண்டு. அதுல வரும் திரு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் அவள் கொன்ற பயம் ஒன்று காணும் ஏலையெல்லோ. அந்த பாடல அப்படியே அந்த கடற்கரைக்கு போய் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க, எனக்கு அந்த அனுபவம் இல்லை வாழ்க்கையில. அவன் எவ்வளவு ஒரு துன்பகரமான வாழ்க்கையை, ஒரு சேலஞ்சிங் வாழ்க்கையை வாழ்றான் அண்டதை இந்த பாட்டுக்குள்ளால மிக நாகரிகமாக இலகுவாக ஒரு இசைப்பாடலுக்கு, அதை இசை ஒரு கலை என்றபடியில நான் அதை ரசிக்கிறேன். இந்த ரசனை இந்த ரசனை எனக்கு எப்படி வருது, அது எப்படி எனக்கு ஒரு மனத்துக்குள்ள ஒரு படிமமா வந்து ரத்தத்துக்கு ஊடிக்கொண்டு போகுது. அப்ப இங்கதான் என்னதான் படிச்சு 1000 தான் நாங்கள் பட்டம் படுத்து 1000 தான் என்னதான் செய்தாலும் எங்களுக்கு அது சுவை தருகிறதான்றதான் தம்பி அளவுகோல். அது உங்களோட கதை என்ற என்ன, புதுமைப்பித்தின் கதை என்ற என்ன, முத்திரிக்கத்தின் கதை என்ற என்ன, ஜெயமோகன் கதை என்ன, அது கதையோ இல்லையோன்றதான் கிடைக்கல. அப்ப ரசனை என்றதும் அனுபவம், அந்த அனுபவத்துக்கு இந்த கல்வி கொஞ்சம் எங்களுக்கு பயன்படும். அவ்வளவுதான். டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்குள்ள உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிற விஷயம் எடுக்கலாம். அவ்வளவுதான்.